யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் பிடிக்கும், ஆஃப்லைன் கிளாஸ் பிடிக்கும்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் இருக்காங்கல்ல, சில பேர் சார் எனக்கு வந்து இந்த டேரக்டா கிளாஸ் ரூம் நடத்துறீங்களே அது வந்து எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, நீங்க டேரக்டா அந்த வீடியோ போடுறீங்களே அப்பதான் எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ட் ஆகும் சொல்றேன். சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறீங்களே அதுதான் எனக்கு அப்படியே நானே கிளாஸ்ல உட்காந்துருக்கும் சொல்றேன். என்ன பண்ணலாம்? வாட் இஸ் சொல்யூஷன்? இது ஐடியா கொடுங்க மோனிகா. 2 பேக்கா இருக்கு, என்ன பண்றது? ஒவ்வொருத்தவங்க ஐடியா டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படிப்பா அது? எப்படி ஒரு தடவை நடத்தினாலே கிளாஸ் முடிக்க முடியாது 1 இயர்ல? 2 தடவை நடத்தினா வாய்ப்பே இல்லையே. எப்படிப்பா? அப்படி சொல்லப்பா அவங்க. ஆன்லைன் நான் இப்போ நாங்கள் நடத்துறேன்ல, இது ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்றோம். நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணுவேன்ல, 2 ரெக்கார்டு. அவங்க சில பேருக்கு வந்து இந்த ரெக்கார்ட் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணா அதை ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ் பண்ணா பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து யாருமே வேணாம், நீ தனியாக பேசுங்க, அதான் நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றீங்க, அது சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்றான். 2 எப்படி சமாளிக்கிறது காவியா? நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம், நாம தான் எது பர்ஃபெக்டா கிளாஸ் போட்டு ஏதாவது போட்டு தொலைங்க, அது பெஸ்ட். இல்ல என்ன ஐடியாவே இல்லையா? மெஜாரிட்டி டெமோக்ரஸி. ஆக்சுவலா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைபிரிட் கிளாஸ் தான் ரெடி பண்ண போறேன். ஹைபிரிட் கிளாஸ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ் டாட்டா கேட்டியா, இப்போ நான் வந்து பேசிக்கா வந்து என்ன நடத்தணுமோ இதை நடத்திடுவேன். ஓகேவா? நடத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ என்ன பண்ண போறேன், ரிவ்யூ பண்ண போறேன். ரிவ்யூ பண்ணிட்டு எந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கோ ரிவிஷன் மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்ல நான் தனியாக ஆட் பண்ண போறேன். அதெல்லாம் இருக்குமா? சொன்னதே புரியலையா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாக்குறீங்களே, நியூஸ் வீடியோல அது எப்படி இருக்கும்? நானே பேசுவேன்ல, இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்ட் பண்ண ஆகும், கிளாஸ் ரூம்ல எல்லா பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது, டவுட்ஸ் தான் கிளாரிஃபை பண்ண முடியும். அது பேசிக் வீடியோ, அது கூட என்ன பாயிண்ட்ஸ்ல மிஸ் பண்ணிருக்கணும் அதை ரிவிஷன் பண்ற மாதிரி அது ஆட் பண்றோம். புரியுதா? சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் அது ரிவிஷன் பண்ணி போட்டுட்டு நீங்க சொல்லுவீங்களே, அது பேர் என்ன? ஸ்பெல்லிங் சொல்லுங்க. BLURTING, பிளர்ட்டிங் மாதிரி. என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இதுக்கு படிச்சிருக்கோம் கிளாஸ்ல, இந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணியாச்சு, சம்மரைஸ் பண்ற மாதிரி தனியாக போட்டோம்னா 2 சாட்டிஸ்ஃபைடு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் போடல நினைக்கிறேன். ஓகே, ஒரு தடவை போட்டா போட்டது தான். நம்ம என்ன பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணிட்டு 2 போட்டா அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த கிளாஸ் என்ன பாக்குறோமோ அது மட்டும் கிளாஸ் கிடையாது, திருப்பி நான் வீடியோ என்ன பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன், அந்த கிளாஸ் மறுபடியும் பார்க்கணும். அதில் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா? அப்போ இந்த கிளாஸ்ல கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டு கீவேர்ட்ஸ்லாம் எழுதுன்றது எங்க பார்க்கணும், நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்கலாம்? டெஸ்டரா? தீபக், கடைசியா உனக்கு கிடைச்ச கிஃப்ட் சொல்லு. இந்த மாதிரி கதை பேசினாலே உனக்கு பிடிக்காது. கிஃப்ட் வாங்கிருக்கீங்களா நீங்க? அதான் கடைசியா உனக்கு கிஃப்ட் சொல்லு. இந்த மைக் இருக்கு பாரு, இது கிஃப்ட் தான் கிடைச்சது, இல்லைனா கிடைச்சு வாங்கிருக்க முடியாது. ஓகே, போனே கிஃப்ட். உங்களுக்காகவே கடைசியா கிடைச்ச கிஃப்ட். உங்களுக்கு எனக்கு கடைசியா கிடைச்ச கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் தான் சார். அப்படின்னா கதை விடுவாங்க. உங்களுக்கு ப்ரோ யாரு ப்ரோ? அவ்வளவுதான், ஃப்ரெண்டுனாலே புரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட். இப்பெல்லாம் 2 பிரச்சனை தான், பாய் ஃப்ரெண்டாலும் ஒன்று தான், கேர்ள் ஃப்ரெண்டாலும் ஒன்று தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிக்கலாம். காவியா, நான் கேட்குற கொஸ்டின் நீ ஆன்சர். ஓகேவா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, எனக்கே கேட்கலன்னா மைக்கு கேட்காது. ஓகேவா? மைக்கு கேட்கலன்னா நான் தனியாக நடத்திக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது என்ன பாயிண்ட் சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த கிளாஸோட பாசிட்டிவே என் வாய்ஸ் கிடையாது, உங்க வாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ பேசிட்டு இருக்கணும். யாரெல்லாம் பேசலையோ என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் பார்த்துட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி விளையாடிடுவேன். நான் வந்து கிளாஸ்ல பேசல தானே, அவங்க என்ன பண்ணலாம், பேசாலும் வீடியோ பார்த்துக்கலாம் தானே. ஸோ அது மாதிரி தான். ஓகே, யாரெல்லாம் பேச மாட்டீங்க கிளாஸ்ல? ஓ வாவ், செம்ம சைலண்ட். ஓகே, சரி. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க மோனிகா, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபாலோ பண்றீங்க தானே? என்னோட வீடியோ மட்டும் தவிர்த்து எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. சரி, எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு, இதுதான் இந்த இதுல தேவையில்லாது, அந்த காலத்துல எழுதிட்டே இருக்கணும். எந்தெந்த கண்ட்ரில எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு, அந்த ஊரோட பொருளாதாரமே ஒழுங்கி போய் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண சில கண்ட்ரி பேர்லாம் சொல்லுங்களேன். ஐயோ, அது என்னடா ஒட்டுமே நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணலையா? அதுக்கு தான் என் வீடியோ பார்க்கணும். பார்த்தோம் நீங்க பார்க்க என் வீடியோ பார்த்த ஒரே ஒருத்தன் அவன் இருக்கிறான். சத்தம் பேச கேட்காது, இங்க மைக்கு கேட்காது. பேர் சொல்லுங்க. தீபக் பாருங்க, கமான் தீபக், சொல்லிட்டே லிஸ்ட் சொல்லுவான் பாருங்க. யூரோப்ல வாங்க, உள்ள வாங்க. யூரோப்ல என்ன உள்ள வச்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா வரும்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் வேணா அந்த கதை விடுறது ஸ்கூல் மாதிரில. ஸ்ரீலங்கா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம், தப்பா இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, நான் கட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸ்ரீலங்கா. வேற கண்ட்ரி சொல்லுங்க. ஸ்ரீலங்கா ஆச்சு, எக்கனாமிக் கிரைசிஸ் ஆச்சு, அப்புறம் ஆயிட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் வெளியே போயிட்டு. வேற கண்ட்ரி சொல்லுங்க. நேத்து போட்ட வீடியோல அர்ஜென்டினா பார்த்திருக்கீங்களா? ஆமா போடுற வேலை விட்டு வேணாம், இன்ஃபிளேஷன். ஓகே, எந்த கிளாஸ்ல வந்துச்சு அது சொல்லு. என்னோட வீடியோ பாத்தீங்களா நீங்க பாத்துருக்க மாட்டீங்களே, அதான் அமைதி. தீபக், நீ ராஸ்லாம் பாத்துருப்பல. வேற கண்ட்ரி சொல்லு. ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில வந்து பிரச்சனை என்னன்னா எக்கனாமிக் கிரைசிஸ் தான், எக்கனாமிக் ஸ்லோ டவுன் தான். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்னா, இதெல்லாம் கதை. ஓகேவா? ஒரு கண்ட்ரி எக்கனாமியில கஷ்டப்படும் போது எப்படி காப்பாத்துறது, யார் வந்து காப்பாத்துவாங்க? ஞாபகம் இருக்கா? வேர்ல்டு பேங்க். ஓகே, இது ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்தியா எப்போ பிரச்சனை இருந்துச்சு? அதுக்கும் முன்ன 1991ல இந்தியோட எக்கனாமிக் என்ன கிடையாது, கையில காசே இல்லை. அப்படின்னா என்னது, வெளிநாட்டுல இருந்து ஆயில் வாங்குறோம்ல, நம்ம அந்த ஆயிலே வாங்க முடியல. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே எப்பயோ ஒரு பிரச்சனை வரும். அப்ப யாரு காப்பாத்துவாங்கன்னா வேர்ல்டு பேங்கோ IMF அதை காப்பாத்துப்பாங்க. இது ரெண்டையுமே நீங்க வந்து IR படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா?
வேர்ல்டு பேங்க் பத்தி ஒரு 3 பாயிண்ட் ஃபாஸ்டா எழுதுங்க பார்க்கலாம். IMF பத்தி 3 பாயிண்ட் ஃபாஸ்டா எழுதுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் முடிச்சோட காட்டுங்க. கொஸ்டின் இஸ் வேற லெவல் ஆல்வேஸ். வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வேர்ல்டு பேங்க் வச்சாங்க. ஏன் இப்போ பேசின எக்கனாமிக் கிரைசிஸ் இதுக்கு எதுக்கு எழுதுறது? அட பாவி, அதான் இப்போ தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல. இட் கிவ்ஸ் ஃபினான்ஷியல் எய்ட் ஃபார் தி எக்கனாமிக்கலி டிஃபரண்ட் கண்ட்ரீஸ் அசஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, தீபக் அவன் தான். தீபக் தான் வேற லெவல். ஓஹோ, நீ சூர்யா ஃபேனா ப்ரோ? நியூயார்க் நகரம் கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல அந்த படம் ஞாபகம் இருக்கு, அதை கேட்டேன். ஹெட் குவார்டர் நியூயார்க். சரி, நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ல்டு பேங்க் IMF ஓட ஹேண்ட்அவுட்ல இருந்து அங்கே நியூஸ் சொல்லுவேன். ரிவிஷன் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ரிவிஷன் பண்ணலாம் கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே எழுத முடியல. நாளைக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்த உடனே வேர்ல்டு பேங்க் IMF பத்தி கொஸ்டின் எழுத சொல்லுவேன். அதோட ஒர்க்கிங், அதோட பாசிட்டிவ், அதோட நெகட்டிவ், வேர்ல்டு பேங்க்னா என்ன, IMFனா என்ன, எல்லாமே எழுதிரும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கண்ட்ரி வந்து பிரச்சனையா இருக்கும்போது இந்த IMF வேர்ல்டு பேங்க்லாம் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் தான் சொல்ல போறேன். ஓகேவா? இந்த கண்ட்ரி இப்பதான் டெவலப் ஆகிட்டு வச்சுக்கலாம். டெவலப் ஆகிற கண்ட்ரிக்கு என்னெல்லாம் முக்கியமா தேவைப்படும், காசு இருந்தா என்னெல்லாம் தேவைப்படும். நான் சொல்ல கொஸ்டின் புரியல நினைக்கிறேன். மைண்ட்ல இமேஜின் பண்ணுங்க. இது டெவலப்டு கண்ட்ரி, இது வந்து அன்டெவலப்டு கண்ட்ரி. இதை பார்க்க எப்படி இருக்கும், இதை பார்க்க எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? இமேஜினேஷனா வருது. கமான், எல்லாமே என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரோடு, ஹாஸ்பிட்டல், ரயில்வேஸ், ஸ்கூல்ஸ், இதெல்லாம் இருக்கிறது டெவலப்டு கண்ட்ரி. அன்டெவலப்டு சுத்தமா இருக்காது. டெவலப்பிங்ல அதெல்லாம் கட்டிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்கா செம ஸ்ட்ராங் ஆகணும்னா எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சா தீபக்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் முக்கியமானது ரோடு தான். ஏன்னா நீ ஒரு வில்லேஜ் ஃபார்மரா இருக்க, நீ பொருளை உற்பத்தி பண்ணிட்ட, இது மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்ன தேவை? ரோடு தேவை, ரயில்வேஸ் தேவை, அப்புறம் ஃபிளைட் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நீ லாபம் சம்பாதிக்க முடியும். ஓகே, அப்போ எல்லாரோட மெயின் எய்மே அந்த கண்ட்ரி முழுக்க ரோடு, ரயில்வேஸ், போர்ட்டு, சீ போர்ட் எல்லாம் போடுறது தான் மெயின் எய்ம். ஓகே, எல்லாருக்குமே தெரியும். பட் இதெல்லாம் கட்டுறதுக்கு என்ன தேவை? காசு தேவையில்ல. டெவலப்பிங் கண்ட்ரியோட காசு இருக்குமா? டெவலப்டு கண்ட்ரியோட காசு இருக்குமா? டெவலப்பிங் கண்ட்ரில காசு இருக்குமா? டெவலப்பிங் கண்ட்ரி காசு இருக்கும் தான், ஆனா எல்லாத்தையும் கட்டுற அளவுக்கு காசு இருக்காது. இது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இது செட்டப்பா, இது வாங்கினே செட்டப்பா, எல்லாம் ரெடி ஆச்சு சொன்னா வந்து பிராங்க் பண்றதுதான் போல. அப்போ இது தேவையில்லை, அப்போ இதுதான் கரெக்டா இருக்கும். திஸ் இஸ் நைஸ். சரி, ஓகே, என்ன கொஸ்டின் கேட்ட கடைசியா? என்ன தேவை? மணி தேவை. மணி இருக்குமா? இருக்காது. இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னா அந்த இயர் செலவு தான் இருக்கும், லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓகேவா? அப்போ என்ன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த IMF இருக்காங்கல்ல, IMF, வேர்ல்டு பேங்க்லாம் இந்த கண்ட்ரி காசு கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு லேக்ஸ் ஆஃப் கோடி தரேன் நான், நீங்க வச்சுக்கங்க. எனக்கு வட்டி வந்து ஒரு 2% வட்டியோ 3% வட்டியோ என்ன பண்ணுங்க, அது கம்மியாக வட்டி தானே, அந்த வட்டிக்கு எனக்கு வருஷம் கொடுத்துருங்க. அந்த காசு நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கங்க, கொடுத்துப்பாங்க. ஓகே, இது யாருக்கு லாபம்? ஜாலியா சொல்லுங்கம்மா. இல்லைன்னா இருக்கு, இவங்களுக்கு தேவையானது கிடைக்குது, அவங்களுக்கு தேவையானது கிடைக்குது. அப்ப இந்த பக்கம் பாசிட்டிவ். இதுதான் நியூஸ்ல நீங்க எல்லா டெய்லி பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு இவன் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இல்ல இருக்க ஆக்சுவலா பார்க்க பாசிட்டிவா இருக்கும். இவன் ஒரு கண்டிஷன் போடுவான். என்ன கண்டிஷன் போடுவான்னா, நான் உனக்கு 1 லட்சம் கோடி தரேன்ல. ஆக்சுவலா அந்த வேர்ல்டு பேங்க் காசு தரது யாரு? அவங்ககிட்ட காசு இருக்கு தானே. யார் தருவா? டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரி யாரு? USA, வேற சைனாவா? US கூட சைனாவா? சரி, வேற பிரிட்டன், வேற ஜெர்மனி, பிரான்ஸ். ஆக்சுவலா கண்ட்ரின்ற பேர்ல யார் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் தான் ஒளிஞ்சிருக்கும். நீங்க புரிஞ்சா? இப்போ வந்து அதானி வச்சுக்கலாம். அதானி வந்து நேற்று கண்டவஸ்ல பார்த்தோமே, யாரை பார்த்தீங்க? அதானி கென்யா பார்க்குமே. கென்யா முக்கியமான விஷயம் என்னன்னா, அதானி இருக்காங்கல்ல, கென்யா எங்க தெரியுமா? ப்ளீஸ், நான் உங்களை பார்க்கும்போது தான் நீங்க பேசணும். அதுக்கு முன்னாடி மைண்ட் வாய்ஸ்ல பேசுங்க. நீங்க சொல்லுங்க, டேய் கென்யா ஒரு பெரிய கண்ட்ரிடா, பேட்ஸ்மேன்ல. ஓகே, அப்ப நம்ம காண்டினென்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? பழசுல இருந்து போக வேண்டியதா. இப்ப சொல்ல, இது ஹிஸ்டரி கிளாஸா, ஜியோகிராஃபி கிளாஸா? எல்லா கிளாஸும். இது ஏசியா. இங்க இந்தியா வச்சுக்கலாமா? இந்தியா. அமெரிக்கா எங்க இருக்கும்? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இங்க என்ன இருக்கும்? யூரோப் இருக்கும். இங்க ஒரு பெருசா இருக்கும். என்னது? அவன் கண்டுபிடிக்கிறான். அப்பதான் இது என்ன சொல்லுங்க, எல்லாமே சொல்லி வச்சுரா. முக்கியமானதுரா. நீ என்ன சொன்ன? அமெரிக்காவா? டேய், அதெல்லாம் ஏசியாக்குள்ளே முடிஞ்சிடா. இங்க இல்லடா, இந்த இடத்தையும் மறந்துட்டீங்க. டேய், நீ இதை சொல்லுடா, காப்பாத்தி கொடுறா. இவனை பத்தி நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். ஒரு கான்டினென்ட், பெரிய கான்டினென்டா. இவன் ஈக்குவேட்டர் போகும், கேன்சர் போகும், கேப்ரிகா, எல்லாமே போகும். ஏசியாவுக்கு மேலதான் ரஷ்யா. உடனே தூக்கி இங்கே போடு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? ஆமா தான். அந்த ஜியோகிராஃபில ஒரு 10 டிகிரி போனதாலும் தெரியல. ஏன்டா டேய், ஆப்பிரிக்கா தெரியாது உங்களுக்கு? அப்ப சொல்லுங்க, ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல தெரிஞ்ச கண்ட்ரிலாம் சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா அது வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல ஒரு கண்ட்ரி. இப்ப கென்யா, ஜிம்பாப்வே, வேற சொல்லுங்கப்பா. எகிப்து வேற, சூடான் வேற. சரி, மேப் பாருங்க, வெயிட் பண்றேன். சொல்லுங்க, ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல வருது. ஆக்சுவலா டைரக்ட் கிளாஸ் சொல்றது பாயிண்ட். ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்ட்க்குள்ளே அந்த பாயிண்ட் தான் எடுத்து போக முடியும். அந்த பாயிண்ட்ல 4 தெரியாம இருக்கும். அல்ஜீரியா இல்ல ஒன்று பண்ணுங்க. நியூஸ்ல பார்த்த கண்ட்ரிலாம் சொல்லுங்க. நீங்க நியூஸ்ல படிச்சு நைஜீரியா பார்த்திருக்கேன், சூடான் வேற, நைஜீரியா. அப்புறம் சொல்லு, யாரும் சொல்லலாம். வேற கண்ட்ரிப்பா? காங்கோ சொல்லியாச்சு. காங்கோ, எத்தியோப்பியா, வெரி குட். மொரோக்கோ, அல்ஜீரியா பக்கத்துல இருக்கா? அல்ஜீரியா, மொரோக்கோ, அப்புறம் லிபியா, வெரி குட். அப்புறம் சுத்தி ஃபுல்லா சொல்லிட்டு வாங்க. எல்லாம் படிச்சுக்கிட்ட சான்ஸ் பண்ணி படிச்சுங்க. இப்பயே படிச்சாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா,
பேக் பேக் பார்த்துருக்கீங்களா? பேக் பேக் ஒரு சேனல் இருக்குமே, தப்பா சொல்றேனா தெரியல, எனக்கு பேர் தெரியல. என்னப்பா இல்ல டோரா போச்சு அப்படியா? எனக்கு அதுக்கு சொல்ல யூடியூப்ல ஒரு சேனல் ஒருத்தர் இருக்காரு, குமாரா, பேக் பேக் குமாரா, பேக் பேக் குமார் ஒருத்தர் இருப்பார் யூடியூப் சேனல். நீங்க பார்த்துருக்கீங்களா? யாருக்கும் தெரியாதா? ஐயோ, இவர் எல்லா கண்ட்ரி டெவலப் பண்ணிட்டார். கியூபால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, யூரோப்ல இருந்து எல்லா கண்ட்ரியோட ஸ்ட்ரீட் முழுக்க எல்லாம் பேசி அந்த வந்திருக்காங்க. டெய்லி ஒரு கண்ட்ரி பார்த்துருங்க. ஓகேவா? ஜாலியாகவும் இருக்கும், அந்த ஊரோட எக்கனாமி தெரிஞ்சுக்கலாம், ரியாலிட்டி தெரிஞ்சுக்கலாம். பேக் பேக் குமார் நீங்க பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? படிக்கிறதா இல்லையா? ஒன்லி ஷார்ட்ஸ். சரி ஓகே, இப்பதான் ஆப்பிரிக்கா கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் போலாமா? கொஸ்டின் சொல்லுங்க. சொல்லுங்க. டெவலப்பிங் கண்ட்ரியோட ப்ராப்ளம் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காசு இருக்காது. ஐஎம்எஃப் காரன் காசு கொடுப்பான். ஐஎம்எஃப்னா யாரு பின்னாடி? டெவலப்டு கண்ட்ரி. கண்ட்ரி பேர்ல யார் இருப்பா? பிரைவேட் கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் அதானி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதானி ஞாபகம் இருக்கா? அதானிக்காரன் என்ன பண்றான்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கென்யாவில் போயிட்டு அவங்க கம்பெனி வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா கென்யாவில் இன்வெஸ்ட் பண்ண போது சொல்லுவாங்க. ஸோ பேர் வழியா யாரும் உள்ள போயிடுவாங்க. இப்போ அதானி வந்து கென்யாவோட ஏர்போர்ட்டை அவன் கையெடுத்திருக்கான். அது என்ன பண்ண போறான்னா, கென்யாவோட ஏர்போர்ட்டை சூப்பரா மாத்திட்டு அடுத்த ஒரு 30 வருஷம் நினைக்கிறேன், அது தெரியல, 30 வருஷத்துக்கு அதுல வர எல்லா லாபத்தையுமே டாக்ஸ் எல்லாத்தையும் யார் எடுத்துப்பான். ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற 100 கிலோமீட்டருக்கு வேற எந்த ஏர்போர்ட் வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அப்பதான் அவனுக்கு லாபம் வரும். இதுதான் கண்டு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எதிர்த்து மக்களே போராடுறாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட சாவரனிட்டி அர்த்தம். சாவரனிட்டி செக்யூரிட்டி அப்படின்னா அது இப்போ ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டே பிரைவேட் காரங்க போயிடுச்சுன்னா யாரும் உள்ள வரலாம் தானே. மக்கள்லாம் போராடி இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து இவங்க பேசி லாபி பண்ணி, அது ஏலம் இல்ல, ஏலத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன ஆக்ஷனே விடாம, ஓப்பன் ஆக்ஷன் விடாம டைரக்டா பேசி சீக்ரெட் ட்ரேட் போட்டு பண்ணிட்டாங்க. எப்படி நீங்க வந்து கொடுத்தீங்க? இது வந்து கென்யாவோட சாவரனிட்டி சண்டை போட்டு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, இது நமக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்குள்ள வெளில வருதுன்னா கண்ட்ரி வர மாட்டாங்க, யாரும் வருவாங்க? பிரைவேட் கம்பெனி தான். இந்த பாயிண்ட் புரிஞ்சா? உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா? முடிக்க தெரியாது. இப்போ புரிஞ்சா? சரி, புரிஞ்சு நம்புறது நான். நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணா தான் தெரியும். நீங்க முறைச்சுனா எப்படி தெரியும்? எஸ், சின்ன டவுட்டா பாருங்களா? அது டவுட் வருது. எஸ் 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 ப்ரோ, பாசிட்டிவ் தான், கன்ஃபார்ம் பாசிட்டிவ் தான். ஆமா, ஓப்பனிங்கா இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இல்ல தான் பிரச்சனை. டிரான்ஸ்பரன்சி பிரச்சனை. இது வந்து பாசிட்டிவ் தான். பிரைவேட் கம்பெனி சொல்ல வந்து வர்றது எக்கனாமிக் ஜெனரேஷன் பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் சொல்ல போறேன். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க மோனிகா, ஸ்டோரி எங்க எடுத்துறோம்? இந்த வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு காசு கொடுக்கும், 1 லட்சம் கோடி. அதெல்லாம் வட்டி கிடைக்குதா? அந்த காசு வச்சு என்ன பண்ணுவான் டெவலப்பிங் கண்ட்ரி? ரோடு போடுவானா? ரயில்வேஸ் போடுவாங்கல்ல. இந்த ரோடு ரயில்வேஸ் யார் போடுவான்? காசு கொடுத்தாச்சு இந்த கண்ட்ரிக்கு, அதை வந்து யார் ரோடு போடுவா? கவர்மெண்ட் மாட்டாங்க, கவர்மெண்ட் போடவே மாட்டாங்க. எந்த பிரைவேட் கம்பெனி ஆக்ஷன் விட்டு பண்றது. ஆனா இதுல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா தான் வேர்ல்டு பேங்க் காசு வச்சுக்கலாம் 1 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடியை இந்தியா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இல்ல ரோடு போட்டுக்கோ, இது போட்டுக்கோ. பட் யாருக்கு ரோடு கட்டு தரணும்னா, நான் சில கம்பெனி சொல்றேன், பிரைவேட் கம்பெனிஸ், அவங்களுக்கு நீ கொடுத்துரு. அவங்களுக்கு நீ கொடுத்துட்டுனா அவன் சூப்பராக கட்டுவான். நல்லா இப்போ யூஎஸ்ல எப்படி இருக்கோ, டெவலப்டா இருக்கோ, அந்த லெவலுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரோடு போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப யூஎஸ் கிட்ட இருக்கிற 1 லட்சம் கோடி அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வர மாதிரி வருது. இந்த பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த காசு வாங்கிப்பாங்க. அந்த காசு வாங்கி ரோடு போடணும். அந்த காசு நான் திருப்பி அவங்க ஊருக்கே போயிடுது. ஓகேவா? ரோடு போட்டாச்சு, காசை வாங்கிட்டு போயிட்டான். கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? வட்டி கட்டணும். வட்டி எப்படி கட்டுவான்? டாக்ஸ் கலெக்ட் பண்றது. இதுதான் நடக்குது. பாலிடிக்ஸ் புரிஞ்சு அவங்களுக்கு. அவன் கொடுத்த காசுக்கு அவனே எடுத்துப்பான். கொடுத்த காசும் வந்துருச்சு, நம்ம வட்டியும் கட்டுவோம். அதை கட்டுறது இருக்குல்ல, அந்த கட்டுறதுல வழியா டெவலப் ஆகும்ல நம்ம கம்பெனிஸ், அதுவும் டெவலப் ஆகும். இதுதான் பாலிடிக்ஸ். ஓகேவா? இந்த பாலிடிக்ஸ் நான் ஏன் சொன்னேன்னா, இந்தியாவில் ரயில்வேஸ் போட்டது யாரு? பிரிட்டிஷ் தானே. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவை டெவலப் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ். ஏன்னா அவன் தான் ரயில்வேஸ் எல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லுவான். அவன் ரயில்வேஸ் எதுக்கு போட்டான்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருக்க எல்லா பொருளும் எடுத்துட்டு போறதுக்கு ரயில்வேஸ் போட்டான். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரயில்வேஸுக்கு காசு இருக்கணும்ல, இந்தியாவில் காசு கிடையாதுன்னு. அவன் என்ன பண்ணான்னா, பிரிட்டிஷ்காரன் யாரெல்லாம் பணக்காரன் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து, நான் உங்களுக்கு காசு தரேன், அந்த காசு என்ன பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணி ரோடு எல்லாம் கட்டிங்க. ஆனா நீங்க 5% வட்டி கட்டணும் சொல்லிட்டான். கவர்மெண்ட் 5% வட்டியும் கட்டும். அந்த காசு ரோடு கஷ்டம் பண்ணாங்களே, அது யார் கொடுத்தா? இங்க இருக்க கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்? இங்க இருக்க பிரிட்டிஷ் இருக்காங்க அந்த டைம்ல. ஓகேவா? இவன் கடன் கொடுத்துட்டான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காசு வாங்கிக்கும், அதை வாங்கி உடனே கொடுத்துருவாங்க. வட்டி கட்டுற காசு யார் கட்டணும்? நாம கட்டணும். அப்போ வந்து இந்தியாவுக்கு ரயில்வேஸ்க்கு அவன் காசு கொடுத்ததுக்கான பர்பஸ் வந்து இந்தியா டெவலப் பண்ணது கிடையாது, வட்டி சம்பாதிக்கிறது தான். ஓகேவா? வட்டி சம்பாதிக்கிறதுக்கும் பிளஸ் பொருள் எடுத்துட்டு போறதும். ஸோ இந்த 2 பேர் நான் வச்சு இப்போ இவன் வட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டான்ல. இது எப்படி தான் பார்க்க போறோம் இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஓகே தீபக் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் நான் ஃபாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, நான் என்ன பண்ணணும்? ஒரே சொல்லிடணும். என்ன பண்ணணும்? பேசிக் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் தெரியலனா நம்ம உள்ளே போக முடியாது. உள்ள போக ட்ரை பண்ணுவோம், வெளியே வந்துருவோம். மறுபடியும் உள்ள போக ட்ரை பண்ணுவோம், வெளியே வந்துரும். ஓகேவா? ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% பாயிண்ட் முக்கியம். ஏன்னா நார்மலா அந்த டைம்ல வட்டி ரேட் வந்து 3% தான். 3% வட்டி ரேட், 5% எவனுமே எடுத்துட மாட்டான். ஆனா இங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அக்ரிமெண்ட் போட்டு 5% வட்டி. அதுலயும் லாபம் தான். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம என்ன வரலாம் பார்த்தோம்? பேட்லா, பிளாசி, பக்சர், சத்தம் சொல்லுங்க. இல்லை எனக்கு பிளாசி, பக்சர், மராத்தா வார், கர்நாடிக் வார், சிக் வார், மைசூர் வார், ஆப்கான் வார். ஆப்கானிஸ்தான் அப்டேட்ஸ் கரண்ட் ஞாபகம் உங்களுக்கு? ஆப்கானிஸ்தான்ல ஒரு குழந்தை அதிகமா தாக்குற நோய் அது சின்ன வயசுல. அதான் நோய் பேர் கேட்கிறேன், அது ப்ராசஸ் நோய், போலியோ. ஓகே, போலியோ வந்து வேக்சினேஷன் போடுவாங்க. பாத்தீங்களா? ஆப்கானிஸ்தான்ல எந்த கவர்மெண்ட் இருக்குது? தாலிபான் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஆப்கானிஸ்தான்ல வேக்சின் யாரும் போக கூடாது குழந்தைங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க? ஏன்னா வேக்சின் எங்க இருந்து வருது? யூஎஸ்ல இருந்து வருது. அமெரிக்காக்கார எது கொடுத்தாலுமே நமக்கு என்ன ஆகும்? விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் யூரோப் தான். யூரோப் பிடிக்காம பிடிக்காது, வெஸ்டர்ன் பிடிக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெஸ்ட் பெங்கால்ல ஒரு
ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போலியோ வேக்சின் போட்டோம், போலியோ அட்டாக் ஆயிடுச்சு, அது கண்டிப்பா இந்த மெயின்ஸ்ல வரும். ஓகே, இப்போ இவ்வளவு வார்ல யார் ஜெயிச்சிருக்கா? பிரிட்டிஷ் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, யார் ஜெயிச்சிருக்கா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. என்ன பிரிட்டிஷ் உள்ள வரல தானே, ஜெயிச்சிட்டான். ஓகே, இந்த வார்ல ஜெயிச்சதுனால இவனுக்கு என்ன பவர் கிடைக்குது? நீ சொல்லு. வெரி குட். அதுக்கு பேர் அது என்ன பவர்? அது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் சொல்லலாமா, பொலிட்டிக்கல் பவர் சொல்லலாமா? ஏதாவது இயர் சொல்லுங்க. எந்த இயர்ல இருந்து அவன் வந்து இடத்த பிடிக்க ஆரம்பிச்சான்? 1764 வச்சுக்கலாம். 64ல தான் ஒரு பகுதி ஃபுல்லா கிடைக்குது. சோ ஒரு பகுதியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இது மாறலாம். நீங்க யாராவது பாயிண்ட் சொன்னீங்களே, நீ சொன்னல ட்ரேடிங் ரைட் சொன்னீங்களா? எஸ். என்ன பாயிண்ட்னா, இது வரைக்கும் வார் பார்த்தோமா, வார் வழியா அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிச்சா? இதுக்கப்புறம் பார்க்க போறது இந்தியாவை அவன் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறான் பார்க்க போறோம். என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்? ட்ரேடிங் பாலிசி, வேற ரயில்வேஸ் பாலிசி, எல்லா பாலிசியும் அவன் என்ன பண்ணான்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி யார் ஆன்சர் பண்றீங்க? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாக்குள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் எதுக்குள்ள வந்தான்? இது சும்மா அவன் இதுக்கு வந்தான் ட்ரேட் பண்றதுக்கு. அதெல்லாம் டிஎன்பிஎஸ் அடிச்சு காலி பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணிருக்காங்களா? அப்ப யார் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றா? இன்னொரு நல்லா கவனிங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் இந்தியாவுக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போறான். அப்ப எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுது? அது புரியுது உங்களுக்கு? ஓகே, அப்போ 1700 முன்னாடி வரைக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண கண்ட்ரி லிஸ்ட்ல யார் வந்துருவா? அட்லீஸ்ட் 25%. உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்ல 25% யார் பண்றா? இந்தியா பண்ணுச்சு. ஓகேவா? இந்த சிஸ்டம் வந்து 1760ஸ்க்கு அப்புறம் மாறுது. மீனிங் புரிச்சா சொன்னானு. இப்போ 1760ஸ்க்கு அப்புறம் பெங்கால்ல, ஒன்னோட மெட்ராஸ்ல ஒவ்வொரு பகுதி யார் பிடிக்கிறா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கார பிடிச்ச என்ன பண்றான்னா இந்த எக்ஸ்போர்ட்டை மாத்த ட்ரை பண்றான். ஓகேவா? என்ன ட்ரை பண்றான்னா, நீ எக்ஸ்போர்ட்லாம் பண்ண வேணாம், நாங்க பொருள் தரோம், என்ன பண்ணிக்கோ வாங்கிட்டு சொல்லுறேன். ஓகே, நான் சொல்றேன் 1760ஸ்க்கு அப்புறம் ரெண்டு விஷயம் மாறுச்சு. 1760ஸ்க்கு அப்புறம் குளோபல் லெவல் ரெண்டு விஷயம் மாறுச்சு. ஒன்னு, இந்தியாவில் கம்பெனிக்காரன் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிச்சிட்டான், அவனை பிடிச்ச ரூல்ஸை போட்டுக்கலாம். ஒன்னு. ரெண்டாவது, குளோபல் லெவல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாயிடுச்சு. இது மீனிங் இண்டஸ்ட்ரியலைசேஷனா ஒரு பர்பஸ் என்ன? ஃபேக்டரிஸ் அதிகமாக்கிறது பர்பஸ் சொல்லுங்க. நிறைய பொருள் உற்பத்தி பண்ணலாமா? ஓகே, அப்ப அந்த பிரிட்டிஷ்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாயிடுச்சு. அப்ப அவங்க கிட்ட நிறைய குட்ஸ் இருக்கு. இந்த குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது என்ன கிடையாது? மார்க்கெட் கிடையாது. ஓகேவா? ஒன் செகண்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ண வேலை என்னது? பொருளை உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்கு வித்துச்சா? இந்தியா பொருள் எடுத்து போச்சா? இந்தியா பொருள் எடுத்து போச்சு. அப்ப இவன் என்ன கிடையாது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிடையாது. இவன் வந்து இண்டஸ்ட்ரியல் எதிரி. ஏன்னா நாட்டுக்கு வந்து எடுத்து போய் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணாம அங்க போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப யாருக்கு அது பிரச்சனை? பிரிட்டிஷ் தான் பிரச்சனை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலையா? மோனிகா பண்ணல. அவன் வேலை என்ன? இந்தியால இருந்து பொருள் எடுத்துக்கிட்டு அங்க ஊருக்கு எடுத்து போய் பிசினஸ் பண்றான். அது யாருக்கு லாபம்? கம்பெனிக்காரனுக்கு லாபம், இந்தியாவுக்கு லாபம். ஏன்னா இந்தியா தான் எக்ஸ்போர்ட் தானே பண்ணுது. யாருக்கு நஷ்டம்? பிரிட்டிஷ் நஷ்டம். ஏன் நஷ்டம்? ஏன்னா மக்கள் என்ன பண்றாங்க? இந்தியா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, பாஸ்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் என்ன பண்ணுதுன்னா அப்படி மாத்திருச்சு. ஓகேவா? நீங்க எந்தெந்த பொருள் இந்தியால இருந்து வாங்குறீங்களோ டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்கலாம், நாம உற்பத்தி பண்ணிக்கலாம். என்ன பண்றாங்க? நிறைய கம்பெனிஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி பண்றாங்க, உற்பத்தி பண்ணி வச்சுட்டாங்க. இது என்ன பண்ணும்? எக்ஸ்போர்ட் பண்ணும். இது நல்லது அவங்க கண்ட்ரிக்கு. அப்ப அதுக்கு எதிராக இருக்கிறது யாரு? இவன் தானே. எஸ். அப்போ இவன் என்ன பண்றாங்கன்னா ஐடியா கொடுங்க, என்ன பண்ணலாம்? இவனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும் தானே. சோ பிரிட்டிஷ்ல இண்டஸ்ட்ரியல் வந்ததுனால தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பவர் குறைச்சிட்டே வந்துட்டாங்க. ஓகேவா? நீ தேவையே இல்லை, என்ன பண்ணிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்க, நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இங்க இருக்கிற குட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா குட்ஸையும் நீ போயிட்டு இந்தியாவில் என்ன பண்ணு, வித்துடணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? பிரிட்டிஷ்ல ஒரு இடம் பேர் இருக்கு, அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற ஏரியா பேர் LAUNCHA. என்னடா இது? நான் எல்லாரும் அடிங்க. ஒரு இந்த யூகேயோட முக்கியமான வில்லேஜ் பாது சிட்டி லான்செஸ்டர். LANCHU வராது, ESTER லான்செஸ்டர். இது ஏன் சொல்றேன்னா யூகேல இருக்க ஒரு இடம். இந்த இடம் இங்க பாருங்க, தூக்கம் வருது எனக்கு. இப்படியே பார்க்க கூடாது. இப்படி வேடா, நமக்குலாம் வாய்ஸ் தானே கரெக்டாக இருக்கும். வெரி சாரி, இந்த டைரக்ட் கிளாஸ் ரூமில் பேசின கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் ஆகல. அஸ் யூஷுவல் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஓகே. நான் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? பார்த்தோம்ல 1860ஸ்க்கு அப்புறம் ரெண்டு விஷயம் மாறி இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவோட ட்ரேடிங் கம்பெனில இருந்து அடுத்த லெவல் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இந்தியாவோட நிறைய இடங்களை பிடிச்சி அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை மாறிடுச்சு. அப்படி என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ஒரு கம்பெனியா இருக்கும்போது, ட்ரேடிங்கா இருக்கும்போது ஒவ்வொரு ராஜா கிட்டையும் ப்ளீஸ் பண்ணி எங்களுக்கு உங்க பொருளை கொடுங்க, எக்ஸ்போர்ட் பண்ண அதிகாரம் கொடுங்க, கப்பல் எடுத்துட்டு போறது அதிகாரம் கொடுங்க கேட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்க எல்லா பொருளையும் மொபைலைஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்போ பெங்காலோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான். அவங்க என்ன பண்ண தேவையில்லை, டாக்ஸ் கட்ட தேவையில்லை, டோல் எதுவுமே தேவையில்லை. அவங்களும் டாக்ஸ் போடலாம், மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு போராட்டாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிட்டாங்க. இது ஒன்று. அப்படியே யூரோப் வந்தீங்கன்னா யூரோப் முழுக்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபயர் ஆகுது. அதாவது ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுல ஹியூமன் பவர் மட்டும் தான் அவசியம் நினைச்சோம்ல, அப்படி தேவையில்லை. மெஷின்ஸை வச்சும் பொருள் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, மெஷின்ஸ் வந்துருச்சு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில வந்துருச்சு. அப்போ இந்தியாவில் ஒரு ஆர்டிசன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ற அதே டைம்ல இவனால ஒரு 100 பொருளை உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா மெஷின்ஸ். பட் எப்படி இருந்தாலும் பிரிட்டன்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குற காட்டன் இருக்குல்ல, ஒரு ட்ரெஸ், அவன் உருவாக்குற அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்டிசன், ஒரு ஸ்கில்டு மேன், அவன் உருவாக்குற ட்ரெஸ்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவன் தான் கெத்து. சீப்பாகவும் இருக்கும், ஹை குவாலிஃபைடா இருக்கும். அப்போ யூகே மார்க்கெட்ல ரெண்டு வகையான பொருள் இருக்கு. ஒன்னு, அவங்க ஊர்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால நிறைய இண்டஸ்ட்ரி வந்து அவங்க நிறைய பொருள் உற்பத்தி பண்ண பொருள் இங்க இருக்கு. அட் சேம் டைம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் ட்ரெஸ் அதுவும் மார்க்கெட்ல இருக்கு. மக்கள் எதை வாங்குவாங்க? சீப் அண்ட் ஹை குவாலிட்டி தானே வாங்குவாங்க.
வாங்குவாங்க. அப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வழியாக பிரிட்டன்ல வர வரைக்கும் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் பிரிட்டனால லாபம் சம்பாதிக்க முடியாது. பிரிட்டனோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மெஷின்ஸ், இண்டஸ்ட்ரி எதுவுமே இம்ப்ரூவ் ஆக முடியாது. அப்போ இந்தியாவோட பொருட்கள் என்ன பண்ணும், டேரிஃப் அதிகமாக்கணும். ஸோ டியூட்டிஸ் அதிகமாக்குங்க. அப்படி யார் சொல்றா? லான்செஸ்டர் ப்ரொடியூசர்ஸ். லான்செஸ்டர்ன்றது பிரிட்டன்ல இருக்கிற ஒரு வில்லேஜ், ஒரு சிட்டி, ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல தான் அதிகமான இண்டஸ்ட்ரி வந்துச்சு. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியோட முதலாளிகள் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் யூகேவோட பெரிய எனிமி யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். என்ன ரீசன்னா, நம்ம பொருளை எல்லா கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா இந்தியாவில் இருக்கிற பொருள் எடுத்துட்டு வந்து நம்ம மார்க்கெட் கொண்டு வரான். அப்போ ஸ்டாப் பண்ணணும்னா டாக்ஸ் அதிகமாக்குங்க, டேரிஃப் அதிகமாகன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி பிரிட்டிஷ் குவீன் சொல்லி டேரிஃபை அதிகமாகிடுச்சு. ஸோ இந்தியன் குட்ஸ் வந்து யூகேல வரது ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி நினைச்சா ஒரே நாள்ல 1000 பொருள் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ ப்ரொடியூஸ் பண்றது ஈஸி. ஏன்னா மிஷின்ஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எனர்ஜி இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். பட் 1000 பொருளையும் வாங்குறதுக்கு மக்கள் எங்க இருப்பாங்க? அந்த டைம்ல பாப்புலேஷன் கம்மி யூகேல. அப்போ அந்த 1000 பொருளை 1000 கண்ட்ரிக்கு அனுப்புனா ஈஸி, லாபம் சம்பாதிக்கலாம். அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ சஸ்டெயின் ஆகும்னா, எக்ஸ்போர்ட் பண்றது வழியாக, குளோபலைசேஷன் வழியாக எத்தனை கண்ட்ரி ரீச் ஆகுதோ அவ்வளோ ப்ராஃபிட். அப்போ நமக்கு எது பெஸ்ட் பிளேஸ்? ஆல்ரெடி இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம பொருளை இந்தியாவுக்கு அனுப்புனா அவன் என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டில் கொடுத்து வித்து கொடுத்துருவான். அப்போ லான்செஸ்டர் ப்ரொடியூசர்ஸ்லாம் கவர்மெண்ட் போயிட்டு இந்த மாதிரி யூகேவோட growthக்கே எதிரி யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நம்ம ஊர் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணாம இந்தியன் பொருளை இங்க எடுத்து வந்து விற்கிறான் லாபத்துக்கு, அவனோட ஓன் லாபத்துக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. நம்ம ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ண துணி இருக்குல்ல, அது ஒரு டோட்டல் வேல்யூவா ஒரு 3 லட்சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ உள்ள துணிகளை வருஷம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம ஊர்ல எடுத்துட்டு போயிட்டு இந்தியாவில் விற்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்டு அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ யூகே பார்லிமெண்ட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருச்சு. நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, ஓகே. அட் த சேம் டைம் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வழியாக உருவாக்குற எல்லா குட்ஸையும் இந்தியாவில் போயிட்டு மார்க்கெட்ல போடுங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு வழி கிடையாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற ஆர்மி எல்லாம் அனுப்புறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணி மார்க்கெட்ல இந்தியன் மார்க்கெட்ல பிரிட்டிஷ் குட்ஸை விற்கிறாங்க. பட் பிரிட்டிஷ் குட்ஸ் மார்க்கெட்ல இருந்தாலும் இந்தியன் மக்கள் தான் வாங்குவாங்க, இந்தியன் குட்ஸ் தான் வாங்குவாங்க. என்ன ரீசன்? இந்தியன் குட்ஸ் சீப் இல்லை. இந்த குட்ஸ் வந்து யூகே இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ள காஸ்ட்லியர் ஆயிடும். கரெக்டா? அப்போ பார்லிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு துணி விலை 3 ரூபாய், ஓகேவா? பட் நீ என்ன பண்ணுனா அதை குறைச்சு 1 ரூபாய்க்கு வித்துரு. ஸோ நீ வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு கம்மி காஸ்ட்ல வித்துரு. அங்க இந்தியன் குட்ஸ் என்ன ரேட்டோ அதை கம்மியாக சொல்றாங்க. ஸோ இது ஸ்டார்டிங் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லாஸ் மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சர்ல ப்ராஃபிட். என்ன ரீசன்? தொடர்ந்து எல்லா குட்ஸையும் இந்தியன் மார்க்கெட்ல சீப் பிரைஸ்ல விற்கிறது வழியாக யார் பொருள் விற்கல? மக்கள் எதை வாங்குவாங்க? எதனா வாங்குவாங்க. ஏன்னா சீப்பாகவும் இருக்கு, டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. பட் இந்தியன் பொருள் வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு. மக்கள் காசு தான் பார்ப்பாங்க. இப்போ யாருமே இந்தியன் ஸ்கில்டு உருவாக்குற ட்ரெஸ் யாரும் வாங்கல, பொருளை வாங்கல. ஸோ இந்தியன் ஆர்டிசன்ஸால பிசினஸ் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. ஏன்னா ஹை டியூட்டி. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. உள்நாட்டிலையும் மார்க்கெட் பண்ண முடியல. என்ன ரீசன்? நம்ம பொருளை விட ஃபாரின் குட்ஸ் சீப்பா இருக்கு. அப்போ பிசினஸ் பண்றது வேஸ்ட், ப்ரொடியூஸ் பண்றது வேஸ்ட். இப்போ அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆர்டிசன்ஸ், எல்லா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் ப்ராஃபிட் வராதனால அந்த தொழிலை விட்டாங்க. இப்போ மார்க்கெட்ல இருக்க ஒரே ஒரு குட் எது? யூகே குட்ஸ் மட்டும் தான். இப்போ அவன் சொல்றதா ரேட். இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சம லாபம். எப்படி இந்தியன் பொருள் எடுத்து போயிட்டு யூகேல வித்து லாபம் சம்பாரிச்சானோ சேம் லைக் தட் இப்போ யூகேல இருக்கிற எல்லா குட்ஸ் எடுத்துட்டு வந்து இந்தியன் மார்க்கெட்ல போட்டு அது வழியா லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா போட்டி போட யாருமே கிடையாது. ஸோ 1860ஸ்க்கு அப்புறம் நடக்கிற பெரிய ஷிஃப்ட் தெரியுதா? 1860ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா தான் பயங்கரமான எக்ஸ்போர்ட்டர். குளோபல் லெவல்ல அதிகமான குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி லிஸ்ட்ல இந்தியா வந்துடும். 25% ஆஃப் குளோபல் ட்ரேட் கம்ஸ் ஃப்ரம் இந்தியா. இது 1860ஸ்க்கு அப்புறம் அப்படி மாறுது. இந்தியாவிலையும் விற்க முடியல, வெளிநாட்டிலும் விற்க முடியல. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகுது 25% இருந்து 3% தான் குறையும். ஸோ குளோபல் கான்ட்ரிபியூஷன்ல இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சு போய் 3% குறைஞ்சு போனதுனால இந்தியா இம்போர்ட் கண்ட்ரி ஆயிடுச்சு. யூகே ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் இம்போர்ட் பண்ற கண்ட்ரி ஆயிடுச்சு, ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. ஸோ யூகேவோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் நம்ம இந்தியன் கண்ட்ரியை டி இண்டஸ்ட்ரியலைஸ் குரோத்தா மாறிடுச்சு. ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இம்பாக்ட் வந்து இந்தியாவுக்கு வந்துருந்துச்சுன்னா, மெஷின்ஸ், எலக்ட்ரிசிட்டி அதே டைம்ல யூகே இன்ட்ரோ பண்ணிருந்துச்சுன்னா, ஆல்ரெடி உருவாக்கின நம்ம குட்ஸை இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் ப்ரொடக்ஷன் உருவாக்கி குளோபல் லெவல்ல இந்தியோட எக்ஸ்போர்ட்டை டபுள் மடங்கு ஆக்கிருக்கலாம். பட் காலனைசேஷன் இருந்ததுனால அப்படி ரிவர்ஸ் ஆகி இந்தியாவோட growth வந்து டி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பேசினா எழுதிட்டீங்களா? ஷார்ட் ஆகிட்டீங்களா? காட்டுங்க, அதை பார்த்துக்கிறேன். யாருக்கு என்ன பண்ணி செக் பண்ணிக்கிறேன். நீங்க நல்ல லைன் நான் பார்த்துட்டேன். நான் ஒரு லைன் சொல்றேன், அதை எழுதிக்கங்க. ஓகே, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் புரியணும், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக தெரியும். நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் எல்லாத்தையும் சொல்லல, கன்க்ளூஷன் பண்ண சொல்ல போறேன். These major shifts in the trading relationship ultimately brought a இதுக்கு மீனிங் புரிஞ்சா? தீபக் சொல்லி பார்க்கலாம். எந்த மேஜர் சேஞ்ச் எல்லாம் யாதா? அந்த ஈஸ்ட் கம்பெனி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மாறினது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது. இந்த எல்லா ஷிஃப்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷிஃப்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த 2 மேஜர் ஷிஃப்ட் என்னாச்சு? brought a trading relationship மாறி இருக்கு. ஓகேவா? brought a destruction of rural handloom industry in India. கரெக்டா? உனக்கு அதான் கட்டளைய மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? யாரெல்லாம் உங்க ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல ஆன்சர்லாம் பண்ணுவீங்க? எந்த பெஞ்சில் உட்காந்துருப்பேன்? அதான் நீ கடைசி பெஞ்ச் போ, ஃபர்ஸ்ட் பெஞ்சா நீ பார்த்து. சார் இப்படி பாக்குறாருன்னா நான் இப்படி போயிடுவேன், இப்படி பாக்குறாருன்னா இப்படி போயிடுவேன். அந்த மாதிரி கேட்டேன். நீங்க தேவையா? மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டாங்க கிளாஸ்ல, 4-5 பேர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால அதுலேயே பழகி போய் டீச்சர் பேசினா பண்ணணும், அமைதியா இருக்கிறதா கரெக்ட் அப்படின்னு ஆயிடும். அது தப்பு.
இப்போ நீ தான் ஸ்ட்ரிக்டா இருக்கு, அதனாலே பயந்துக்கிட்டு அதுல இருந்து மாறுறது முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஆன்சர் பண்ண பிடிக்காதா? என்னென்ன கொடு வச்சிருக்காங்க டீச்சர் மேல, ஒரு வயலன்ஸ் வச்சிருக்காங்க டீச்சர் மேல. அதுல இருந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் அது நீங்க கிளாஸ் ஆன்சர் பண்ணுவீங்களா இல்ல அப்படியே எப்படி? நீங்க எந்த பெஞ்சில் உட்காருவீங்க? நீங்க கரெக்டா தெரியாம உட்காருவீங்க நீங்கம்மா? டேய் நீங்க ப்ரோ, டேய் ஐயோ இந்த கிளாஸ் நடத்துறது அசிங்கமா இருக்கு எனக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் செகண்ட் பெஞ்ச்ல முடிச்சிட்டீங்களே, ஐயோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களோட நடத்திட்டு இருக்கேன், அதான் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது எல்லாம் பேசுங்க, அதை பொறுத்து தான் நான் என்ன டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, மீனிங் சொல்லுங்க தீபக். brought a destruction of in India and further the share of Indian producers. ஆக்சுவலா வந்து இப்போ என்னோட ஏஜ் சொல்றேன், உங்க ஏஜ்லாம் சேம் தான் நினைக்கிறேன். 20 நான் அன்னைக்கு சொன்னதான் 30 ஏஜ்ல என்ன தேவை ஆசைப்படுவாங்கன்னா, நமக்கு ஒரு மென்டர் இருந்தா சூப்பராக யோசிப்பாங்க. 25 ஆசைப்படுவோம், நம்ம கைட் பண்ற ஒரு ஆள் இருந்தா சூப்பரா இருக்கும். அந்த மென்டர் தான் டீச்சரா இருந்திருக்காங்க, பட் நமக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகல. இல்ல நம்ம கைட் பண்றது, அவங்க கிளாஸ்க்கு வருவாங்க, ஹாஃப் அன் அவர் கூட இருப்பாங்க, ஆனா நமக்கு தேவையானதை கேட்டுக்க முடியாது. கேட்டு தான் சூப்பரா டெவலப் இருக்கலாம். என்ன முடிச்சோம்? மீனிங் புரிஞ்சா? மீனிங் சொல்லுங்க. அதாவது further the share of Indian producers in global trade drastically fell over time from 25% to 3%. இதான் என் கன்க்ளூஷன். மீனிங் புரிஞ்சா? எஸ். These major shift in கவுன்சிங்க மீனிங் புரிஞ்சா எழுதிக்கலாம். தீபக் ரெடியா? These major shifts in trading relationship ultimately brought a destruction of rural, சத்தமா சொல்லுங்க, handloom. நீங்க சத்தமா பேச கத்துக்க, அது முக்கியம். ஓகேவா? rural handloom industry in India and further the share of Indian producers in global trade drastically fell over time. fell over the time. எப்படி எவ்வளவு? from 25% to 3%. 3% வந்துச்சு. ஸோ 1760s இருந்து 1900 க்குள்ள எண்ட் ஆகும்போது 25 இருந்து 3% வந்துச்சு. இந்த ஃபேக்ட் முக்கியம். The global trade drastically fell over the time from 25% to 3% by 1900. அப்படி வச்சுக்கலாம், இல்ல by 20th century, இல்ல by early 20th century. ஓகேவா? அப்போ இந்தியா கிட்ட என்ன வாங்கிட்டாங்க? அவங்க ரா மெட்டீரியல் வாங்கிட்டாங்க தானே. அதுக்கு பேர் தான் அது ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு அர்த்தம். அப்படியே சுரண்டி எடுத்துக்கிறது. எக்ஸ்போர்ட் பண்ண கண்ட்ரி வச்சுட்டாங்க கவியா. ரா மெட்டீரியல் மட்டும் எடுத்துட்டாங்க. ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? லான்செஸ்டர் போயிடுவாங்க. லான்செஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன போயிடும்? காட்டன் போயிடும். அவன் என்ன பண்றான்? அதை ப்ரொடியூஸ் பண்ணி இங்க என்ன பண்றான்? எடுத்து வந்துடுறான். அப்போ இது பேர் என்னது? ட்ரெயின் ஆஃப் வெல்த் தான். அல்டிமேட்லி லீட்ஸ் டு ட்ரெயின் ஆஃப் வெல்த் முடிச்சிடணும். ட்ரெயின் இல்ல, ட்ரெயின், DRAIN, ட்ரெயின் ஆஃப். ஓகே, ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஓகே, என்ன முடிச்சிருக்கோம்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன்? எப்படி இந்தியா டீனஸ்ட் சொன்னா அது ஒரு கொஸ்டின். இப்போ வேற கொஸ்டின், சேம் ஆன்சர் தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடிங் பாலிசி பத்தி கேட்டா எழுதணும். எக்ஸ்போர்ட் ஆன கண்ட்ரியை இம்போர்ட் மாத்திட்டாங்க, அது ஃபுல் ஸ்டோரி எழுதணும். சேம் கொஸ்டின் தான், ஆன்சர் வேற. இப்போ கொஸ்டின் புரிஞ்சா? என்ன கொஸ்டின் சொல்லு? 76 முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மாறிடுச்சு? ட்ரேடிங் பாலிசி வழியாக இம்போர்ட் பண்ற கண்ட்ரியை மாத்திட்டாங்க இந்தியா அப்படின்னு என்ன முடிச்சுட்டு ட்ரெயின் ஆஃப் வெல்த். சேம் கொஸ்டின். ஆன்சர் வந்து செமஸ்டர் புக்லயும் இருக்கும், NCERT புக்லயும் இருக்கும், ஸ்பெக்ட்ரம்லயும் இருக்கும். ஓகே, அந்த சாப்டர் மட்டும் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு மெயின் ஸ்பெல்லிங் ஆன்சர் என்ன பண்ணீங்க எடுத்து வச்சுக்க. ஓகே, ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். உங்களோட அபார நாலேஜ் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணு. நிறைய ஆக்ட்ஸ்லாம் படிப்போம்ல, என்ன ஆக்ட்ஸ்லாம் படிப்போம்? ஆக்ட் 1773 1773 ஆக்ட், அப்புறம் 1784, 93, அப்புறம் 1813, 33, 53, 57. இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன? இந்த எல்லா ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன? இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு ஆன்சர் இருக்கு, அதை லிங்க் பண்ண முடியாது, ட்ரை பண்றவங்க நான் பாயிண்டே தான். ஒவ்வொரு ஆக்ட் வழியா நம்மளை டிஸ்டர்ப் பண்றது யாரு? பிரிட்டிஷ் கண்ட்ரியை, பிரிட்டிஷோட ப்ராஃபிட்டை டிஸ்டர்ப் பண்றது யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. என்ன காரணம்? அவன் எல்லாத்தையும் இங்க எடுத்து வரான். அப்ப அவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அவனை காலி பண்றது ஆக்டோட மெயின் பர்பஸ். ஓகேவா? சொல்ற புரிஞ்சா? அதான் பண்ணாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுனா, என்ன ஆக்ட்ல இருக்கு? ஆக்ட்ல சொல்லுங்க. 73, 84, 93, 1813, 1833, 1853. இந்த எல்லா ஆக்டையும் எழுதிக்கிட்டு இந்த ஒவ்வொரு ஆக்ட்லயும் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மட்டும் கண்ட்ரோல் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் எழுத ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சா? கொஸ்டின் புரிஞ்சா? சொல்லுங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பவர் குறைப்பாங்க, முதல் ஆக்ட்ல இருந்தே பவர் குறைப்பாங்க. அதனால இந்த கிளாஸ் முக்கியம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறது தெரிஞ்சா, இன்னொரு 10 மினிட்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு ஆக்ட்ல நிறைய பாயிண்ட் இருக்கும், அதை தனியா படிச்சுங்க. பட் ஒவ்வொரு ஆக்ட்லயும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை இது கொஞ்சம் குறைச்சாங்க மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற லெவல் போலியே. வரதுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை யார் ரிலீவ் பண்ண போறா? பார்லிமெண்ட் ரிலீவ் பண்ண போகுது. என்ன காரணம் சொல்லி ரிலீவ் பண்ணிருப்பாங்க? காவியா, நான் உனக்கு ரூல்ஸ் போட போறேன், நான் சொல்றதை நீ கேட்கணும்னு அவங்க சொல்ல வைக்கிறாங்களே, அதுக்கு காரணம் சொல்லிருப்பாங்களே. என்ன காரணம் சொல்றாங்க? எஸ், வெரி குட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூப்பர். நீங்க சொல்லுடா, நீங்க சொல்லுங்க. கொஸ்டின் புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கவர்மெண்ட் பிராக்டிஸ்க்கு ரூல்ஸ் போட போகுது, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் போறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்களே, நீ சரியா அதெல்லாம் பண்ணல, அதனால பண்ண சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டுச்சு? என்ன காரணம் சொல்லி சமாளிச்சிருக்கோம்? கரப்ஷன் பண்ற ஆபீசர்ஸே கரப்ஷன் பண்றாங்க. நீங்க சொன்ன பண்ண சொன்னீங்க, நான் சொன்னீங்க. இந்தியாவில் நீ என்ன பண்ற? இந்தியாவில் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கிற, சண்டை போட்டு இருக்கிற, அது நமக்கு ப்ராப்ளம். அது ஒரு காரணம். வேற எல்லாமே கரெக்ட் பாயிண்ட் தான். காவியா, கொஸ்டின் சொல்லுங்க. என்ன கொஸ்டின் கேட்டேன்? இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ண போறது யாரு? பிரிட்டிஷ் கிரவுன், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அதுக்கு முன்னாடி இவன் யார்? இவன் கம்பெனி தானே. இப்போ நம்ம ஊர்ல ஒரு பெரிய கம்பெனி பேசுவேன், டாடா,
வேற நீங்க இதான் கம்பெனி சொல்லுங்க. வேற டேய் அமைதியா உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியாவில் பெரிய கம்பெனி வச்சுக்கலாம். ஏர்டெல் என்ன கரனா சரி சரவணா ஸ்டோர்ஸ் இவன் என்ன பண்றான், பொருளை விற்கிறான் தானே, பொருளை வந்து வேற ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து இங்க விற்கிறான். அதே மாதிரி இதுவும் கம்பெனிக்காரன் தானே. ஒரு கம்பெனிக்காரனால எப்படி வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ள போயிட்டு ஒரு பெரிய பெரிய பகுதியை பிடிக்க முடியும்? அவனுக்கு பவர் இருக்காதானே. இவன் இருக்காங்கல்ல சென்னை சில்க்ஸ், சென்னை சில்க்ஸ்ல எத்தனை போலீஸ் இருக்காங்க? 2 வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் எப்படி போயிட்டு அந்த ஒரு வேற இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு ஸ்டேட்டே பிடிக்க முடியும்? பெங்கால பிடிக்கிறாங்க ஒரு காரணம் இருக்கலாம். எப்படி பிடிப்பாங்க? நீங்க சொல்லட்டும், ட்ரை பண்ணுங்க. பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு கம்பெனிக்காரன் இந்தியாவுக்கு வரான். அவன் கம்பெனிக்காரன் தான், அவனுக்கு பொருள் எடுத்துட்டு போக தெரியும். எப்படி ஒரு இடத்த பிடிக்கிற அளவுக்கு பவர் ஆகிறான்? பேட்லா பிளாசி பக்சர்ல இப்படி என்ன காரணம்? இப்படி ஹெல்ப் பண்றதுனால நீ எனக்கு சால்வ் பண்ணி அவங்க இடத்த கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறது? எப்படி பிடிக்கிறாங்க? பேட்லா பிளாஸ் சண்டை தான் போட்டாங்க, பேட்லா பக்ஸ் சண்டை தான் போட்டாங்க. ஒரு கம்பெனிக்காரன் ராஜா சண்டை பண்ண ஜெயிக்க முடியுமா? ஆனா ஜெயிச்சிட்டாங்க தானே. எப்படி ஜெயிக்க முடியும்? ஆர்மி கம்பெனிக்காரன் கிட்ட எப்படி ஆர்மி இருக்கும்? எந்த கம்பெனி இப்போ ஒரு கம்பெனிக்காரன் ஆர்மி வச்சிருக்கிறது அவனுக்கு யூஸ் கிடையாது. அவன் வச்சிருக்கணும். என்ன சொல்றேன்னா, போர்ச்சுகீஸ் சார் சொன்னது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் அவங்க ட்ரேடிங் கம்பெனி தான். இவன் வந்து பிரிட்டிஷ் கிரவுனுக்கு கூட அக்ரிமெண்ட் போட்டான். ஓகேவா, எனக்கு வந்து நீங்க ட்ரூப்ஸ் அனுப்புங்க, பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் எல்லாமே உனக்கு அனுப்பிடுவாங்க. அந்த ட்ரூப்ஸ்க்கு நான் என்ன பண்றேன்னா காசு தரேன். இந்த 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ஓகேவா, யாருக்கு இருக்கும்? பிரிட்டிஷ் கிரவுனோட மிலிட்டரிக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எல்லா ஊர்லயும் இருந்துச்சுன்னா அவங்க கூட எக்ஸ்ட்ரா யாரும் இருப்பாங்க, மிலிட்டரிக்காரங்களும் ஒவ்வொரு ஊர்லயும் இருப்பாங்க. ஓகேவா, இது புரிஞ்சா? இந்த ரிலேஷன்ஷிப்ல யாருக்கு இருக்கும்? பிரிட்டிஷ் கிரவுனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ரிலேஷன்ஷிப்ல யாருக்கு பாசிட்டிவ், யாருக்கு நெகட்டிவ்? கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவா. எப்படி பாசிட்டிவ்? இவனுக்கு பாசிட்டிவ் தானே. எப்படி பாசிட்டிவ்? காசு 2 பேருக்கே பாசிட்டிவா இருந்துச்சு. ஓகேவா, இதுதான் உடையுது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, இவன் என்ன பண்றானா அட்வான்டேஜ் இருக்கிறான். நீ நிறைய இடத்த பிடிச்சிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போற. உனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ நீ அது இல்லாம அடுத்த நீங்க சொன்னீங்கல்ல ஒவ்வொரு ஊர்லயும் போய் சண்டை போடுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன் உனக்கு இல்லாத காரணத்தினால நான் சில ரூல்ஸ் போடுறோம். அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணி ஆகணும் நீ? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா? அட்மினிஸ்ட்ரேஷன் லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நாங்க சொல்ற ரூல்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் நீங்க. ஆமா, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் அது அடிக்கடி நீங்க சண்டைக்கு போறீங்க. உங்க கம்பெனிக்காரனே வந்து கரப்ஷன் பண்றான். ஓகேவா, அப்புறம் வந்து உங்ககிட்ட காசு கம்மியா இருக்குது, நிறைய மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ்க்கு பேர் கெட்டு போகும். ஓகேவா, இப்போ இந்த ரூல்ஸ் நீ ஒத்துக்கல, நான் என்ன பண்ண மாட்டேன்னா இந்த ஆர்மி இருக்குல்ல இது அனுப்ப மாட்டேன். ஆர்மி அனுப்பலன்னா நீ எல்லா ஊரும் பண்ண முடியாது, எல்லா இடத்தையும் பிடிக்க முடியாது, எல்லா ஊரும் என்ன பண்ண முடியாது, பொருளை வாங்க முடியாது. ஸோ கம்பெனிக்காரன் வந்து இந்தியாவில் எல்லா பொருளும் எடுத்துட்டு போனதுக்கான மெயின் பர்பஸ் வந்து கம்பெனியோட அதிகாரமோ சாமர்த்தியம் ஒன்று இருந்தாலும் அது விஷயம் கிடையாது. மிலிட்டரி தான். மிலிட்டரியில சமஸ்ட்ராங்க. கம்பெனிக்காரனுக்கு பின்னாடி யாரு இருக்கா? பிரிட்டிஷ் கிரவுனோட மிலிட்டரி இருந்ததால தான் வச்சுச்சான். ஓகேவா, அந்த மிலிட்டரி சப்போர்ட்டுக்காக வேற வழி இல்லாம என்ன பண்ணி ஆகணும்? இந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துட்டாகும். எந்த அக்ரிமெண்ட்? 1773, 1784. அப்போ ஒவ்வொரு அக்ரிமெண்ட்லயா யார் உள்ள வருவா? கிரவுண்ட் உள்ள வந்துட்டே இருக்கும். எப்படி உள்ள வராங்கன்ற பாயிண்ட்டை நம்ம அப்படி பார்த்துட்டோம். நான் அப்படி சொல்றேன், எழுதிக்க. ஓகேவா, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணவா? அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த ஆக்ட் எல்லாமே நான் பாயிண்ட்ஸா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருமா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணா தான் புரியுமா? நீங்க என்ன சொல்லி நான் பண்ண மாட்டேன், சொல்றதுக்குள்ளே டைம் ஆயிடும் இல்லையே. ஓகே, 2 பேரும் அக்ரிமெண்ட் இருந்துச்சுல. யாருக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு? என்ன அக்ரிமெண்ட்? மிலிட்டரி அக்ரிமெண்ட் இருக்குல்ல. இதை ஒன்லைன்ல எழுதுங்க. எழுதிங்களா? நீங்க எழுதிங்களா? எழுதுங்க. கிளாஸ் ரூம்ல வந்து டீச்சர் வந்து சொல்லித்தர லேர்ன் பண்ணிக்கிறாரா? 2 நடக்கும். சொல்லித்தரது வழியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு லேர்னிங்கே நடக்கலாம், நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தா தான் எனக்கு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். நானே சொல்ற பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா வேஸ்ட் தான். இதாச்சா லைனா? நான் ஒரு லைன் சொல்றேன், எழுதிங்களா? நீ எழுதியாப்பா? தீபக் எழுதியா? என்ன சொல்றான்? சரி, ஓகே, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், உங்களால புரிஞ்சு முடியாது சொல்லுங்க. ஓகேவா, பேட்டில் ஆஃப் பக்சர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ஆர்மி தேவைப்பட்டிருக்கும்? பக்சர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆர்மி அதிகமாக தேவைப்பட்டிருக்கும், கம்மி தேவைப்பட்டிருக்குமா? ஏன் காவியா நான் சொன்ன பாயிண்ட் ஆன்சர் பண்ணிச்சா? இப்போ அப்பெல்லாம் கம்பெனிக்கு ஒரு ஆர்மி தேவை, அது சண்டை போடலாம், சண்டை போடாம இருக்கலாம். இப்போ ஒரு இடத்தையே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெங்கால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அங்க இருக்கிற ஆர்மி வச்சுட்டு மேனேஜ் பண்ணா நம்ம என்ன பண்றோம்? காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஆர்மியை விட எக்ஸ்ட்ரா ஆர்மி இருந்தாதான் அந்த ஊர் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ யாரோட அதிகாரம் என்ன தேவைப்படுது? ஹெல்ப் தேவைப்படுது. இப்போ இன்னும் அதிகமாக தேவைப்படுது. வழக்கமான ஹெல்ப்பை விட இன்னும் அதிகமாக ஹெல்ப் தேவைப்படுது. இப்போ அக்ரிமெண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ யார்கிட்ட பவர் இருக்கு? அவங்ககிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட். நீங்க பிடிச்ச இடத்தை காப்பாற்றுறதுக்கு யார் தேவை? அவன் தேவை. அக்ரிமெண்ட் போடுறான். லைன் சொல்றேன், எழுதிக்க. பிரிட்டிஷ் ஷார்ட் எழுதிங்க, BIC போட்டுங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்ரீட் டு. இந்த லைன் மீனிங் நான் சொல்றது என்னன்னா, லைன் எழுதாதீங்க, மீனிங் புரிஞ்சா பாருங்க. ஓகே, அப்புறம் எழுது. ஓகே ஓகே, எந்த வருஷம் அது? 1765 பக்சருக்கு அப்புறம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்ரீட் டு பே a constant dividend to British crown. மீனிங் புரிஞ்சா? மீனிங் புரிஞ்சா திவாக? என்ன அர்த்தம்? நான் கொடுத்துறேன். ஏன் எவ்வளவு அமௌண்ட்? 2.75 லேக். எதுக்காக? அது ரெண்டுமே இருக்கலாம், கோல்டும் இருக்கலாம், பில்லியன்ஸும் இருக்கலாம், அவங்களோட மணியாக இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. பிரிட்டிஷ் அக்ரி டு பே a constant dividend to British crown in return for. எதுக்காக காவியா? in return for stationing the British troops in the place இந்தியான்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா for the interest of British East India Company. அவங்க இஷ்டம் எழுதிக்கலாம். இந்த லைன் புரிஞ்சுச்சுன்னா பேசணும் புரிஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து போலாமா?
ஓகே. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கம்பெனியை ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1773 ஆக்ட். ஓகே, அந்த பாயிண்ட் சொல்றேன். முதல் முறையாக அதான் அது யூனிக். முதல் முறையாக பிரிட்டிஷ் கிரவுன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்குது. அது இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரெகுலேட் தி ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப் அதை எப்போ படிச்சிருப்பீங்க குட் வயசுல. அந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போகவே இல்லை நீங்க. யாராவது சொல்லுங்க. 1773 ஆக்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் EIC. ஓகே, இப்போ நீங்க தான் சொல்லணும். இந்த ஆக்ட்ல இது பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எப்படி பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல எப்படி ரெகுலேட் பண்ணாங்கன்ற யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தீபக் 73ல கண்ட்ரோல் பண்ணாங்களே, எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? உங்களுக்கு தெரியும். கால்வாஸ் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்க வாங்க மோனிகா. ஃபர்ஸ்ட் மோனிகா வேணாம். ஆமா வாங்க, இந்த கால்வாஸ் எழுதுங்க ஃபாஸ்டா. என்னது ஏன்டா உட்காந்துக்குங்க, சேர் சுடும் பார்த்து. ஹார்ட் சீட் அப்ப சொன்ன பாயிண்ட் தானே இது, சென்ட்ரலைசேஷன். ஓகே, வேற பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாம் ஒன்னு ஓகே தான், எல்லாம் அவசியம் கிடையாது. கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு? என்ன சொன்னேன்? சரி, தீபக் ஓகே எழுதுறீங்களா? தெரிஞ்சா எழுதுங்க. ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கோர்ட்டை ஒன்று போட்டு வரைஞ்சி போட்டுருவீங்க 1773 ஆக்ட்னாலே. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு கொஸ்டின் கேட்சா டைம் அதிகமாகிடும் தான் எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு கொஸ்டின் கேட்டு அது தெரியல, அதுக்கு ஒரு ஆன்சர் போய் இது ரெண்டு வழியை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்களா? இங்கே எழுதுங்களேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எழுதுங்களேன். ஈஸ்ட் கம்பெனி எழுதுங்க. ஈஸ்ட் IC பிரிட்டிஷ் கிரவுன் BC போடுங்களேன். ஒரு கோடு போடுங்களேன். இந்த பாயிண்ட்ஸ் வழியா இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க எனக்கு லிங்க் பண்ணிக்க முடியல. ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரியல எனக்கு. அப்படி அந்த பாயிண்ட் தான் இதுவா? சொல்றது வேற, எழுதுறது வேற. இது இப்போ நீங்க சொன்ன எக்ஸ்பிளேஷன் இதுவா ரெண்டுமே இதுதான். ஓகே, சூப்பர், லிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ பாயிண்ட் தெரியாடா. அங்க வைக்கிறேன் இங்க வைக்கிறேன், கடைசி வரைக்கும் அவங்க மூடி எடுக்கலையே. வாடா உனக்கு எழுத வர தாப்படி தான் எழுதணும். உட்காரு, அப்பதான் என் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக உங்களுக்கு தெரியும். இப்ப பாரம் பண்ற வேலை வேண்டி வரல. ஓவியம் அம்மா கவர்மெண்டா? ஓகே, இங்கிருந்து பார்க்க ஆமா தான் சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் கட் பண்ண சொல்லி கட் பண்ணிடுறேன். ஓகேவா? உங்க ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா அதை பார்த்து, அதாவது ஸ்பெல்லிங் எது ஏமாத்திடலாம்னு பாக்குறேன் நீ. அதனால என்ன இந்த வேற பண்ணி அவ்வளவுதான் வாங்க ப்ரோ. இது தப்பு இல்ல? கல்கட்டா இவன் எழுதிருவான். ஏன்னா அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்துருப்பேன். உட்கார் போ. யாரும் லெஃப்ட் ஹேண்டிங்க ரைட் ஹேண்டா? நான் லெஃப்ட் ஹேண்டு, அவரும் லெஃப்ட் ஹேண்டு. தெரியுமா? இப்போ அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுது காட்டுற வேலை அவனுக்கு. ஷுட் நாட் கெட் போர்டு ஃப்ரம் திஸ் கிளாஸ். கண்டிப்பா நான் சொல்றேன், அவனுக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. டிகோட் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இது என்னென்ன புரியல எனக்கு. இன்னைக்கு என்ன இருக்கேன்? கிராண்ட் மானே இது இருக்கு. கிராண்ட் மா GRAND கிராண்ட் மா இருக்கு. GRNT போடுறான் கிஃப்ட். சமாளிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் போர்டில் உட்காரதால மறந்துட்டோம், அப்படி சமாளிச்சுக்கலாம். வச்ச கிடையாது. இந்த பாயிண்ட் தானே. வேற பாயிண்ட் இதான் எழுது தோணுது. அப்ப எல்லாரையும் மறந்துட்டீங்க. அடுத்து அந்த பாயிண்ட் அது கரெக்டா சொன்னது கரெக்ட். டியூவல் கவர்மெண்ட் அதான் பாயிண்ட். டியூவல் கவர்மெண்ட். ஓகே, அவ்வளவுதான். ஆளுக்கு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க ஃப்ரெஷர்ன்றதுனால உங்களுக்கு தெரியலையா, இல்ல கிளாஸ் வந்து கவனிக்க முடியாது தெரியலையா? இது எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட். ஓகேவா? ஆனா உங்களால என்ன பண்ண முடியலன்னா பேஸ் தெரியுதா இது எதுவுமே லிங்க் பண்ண முடியல. ஓகேவா? பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியுது, லிங்க் பண்ண முடியல. சரி, விஜயன். ஓகே, ஒன்னோட டைம் சொல்லலாமா? எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் இல்லை உங்களுக்கு புரிஞ்ச சேனல். நீங்க சொல்ல கிளாரிஃபை பண்ணும். ஓகேவா? ஓகே, ரெடியா? நீங்க சொல்ல எழுதுவேன். சொல்லுங்க என்ன டாபிக் இது? என்ன டாபிக் இது? நீங்க வந்து கொண்டு வரது ட்ரை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. எப்படி இருப்பாங்க? வெயிட் மறுபடியும் ஒரு கொஸ்டினை கூறுவே கவனிங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. அவங்க யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ். இவங்க வேலை என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி எங்க இருக்காங்க? இந்தியாவில் கிடையாது, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இந்தியா, சவுத் ஏஷியா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அப்போ எல்லா ஊர்லயும் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்தியாவில் கவர்னர் இருக்காரா? இந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி யாரா இருப்பாங்க? கண்டிப்பா, ஏன்னா அவனோட முதலாளிகள் தான் இவங்க. ஓகேவா? இவங்க எல்லாம் பாத்துக்கிறதுக்கு வேலை. இப்போ யார் உள்ள வரா? பிரிட்டிஷ் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் 1773 என்ன பண்றாங்க? இந்த டைரக்டர்ஸ் வந்து இந்தியாவை கவர்னர் வச்சுக்கிட்டு எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க, ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி என்ன பண்ணணும்? கிரவுனுக்கும் தரணும், பார்லிமெண்ட்டுக்கும் தரணும். அவன் தர மாட்டான், தரல. அடுத்த ஆக்ட் வருது 1784. அப்போ இவனை தர வைக்கிறதுக்கு இவனுக்கு கண்ட்ரோல் போடுறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்க யாரு? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சில மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணிடுறாங்க. ஓகே, இவனுக்கு 2 அதிகாரம். ஒன்னு இவனை கண்ட்ரோல் பண்றது, 2வது இவன் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றான்னு செக் பண்ணி அவன் சரியா இருந்தா ஓகே பண்ணுவாங்க. எல்லாம் என்ன பண்ணலாம்? யார கவர்னர். அப்ப கவர்னர் யாரை பார்த்து போயிடுவான்? அப்பாயிண்ட் பண்ண அவனை பார்த்தும் போயிடுவான், கண்ட்ரோல் கட்டுறேன் டைரக்டர் பார்த்தும் போயிடுவான், கண்ட்ரோல் போயிடுவான். இது பேர் என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த ஆக்ட்ல வந்துச்சு? செக் பண்ணிட்டீங்களா? 84. ஓகே, அப்ப கரெக்ட் தான். கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட் வேலை என்னது? ஆக்டிவா பேசிவா? ஆக்டிவ். பேசிவ் இல்லைன்னா கிளாஸ் ரூம் இருக்கிறது வேஸ்டா இல்லையா? எஸ். நீங்க ஆக்டிவா இருந்தா அது கிளாஸ் ரூம், நீங்க பேசிவ் ஆயிட்டீங்கன்னா அது கிளாஸ் ரூம் இல்ல, வேஸ்ட். நான் தனியாக எடுத்துப்பேன். நான் ஒரு பாயிண்ட்டை 2வது தடவை சொல்றேன், முன்னாடி சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கு படிச்சு எழுதணும், இல்லைன்னா நான் கொஸ்டின் கேட்டுருப்போம் ஆல்ரெடி. நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு அடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுக்குள்ள அந்த பாயிண்ட்ஸ்ல ஆன்சர் செக் பண்ணிட்டு சொல்லணும் எனக்கு. ஓகே, புக்கை வச்சுக்கேன், புக்கை பார்த்து படிக்கலாம். ஓகே, எடுத்து பாத்துங்க. இருவரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. 2 பேர் யார் ஹைட்டு? அப்போ அவன் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். நீங்க எந்திருப்போம், ஹைட்டா இருக்கிற முன்னாடி உட்கார வச்சு பார்ப்போம். டிஃபரெண்டா பார்ப்போம். கிளாஸ் இப்படி தான் பார்ப்போம்ல, 2 கேர்ள்ஸ் நடுவில். ஓகே, இதான் நம்மளோட பிளான் பண்ணா நடக்கல, இது நடந்துருச்சு. ராஜ்குமார் பண்ண பெரிய விஷயத்துல இது ஒண்ணு. ஹாப்பினஸ் பாருங்களேன். கேமரா தான் அப்படி திருப்பி விட்டுருவேன்.
தமிழ் தமிழ் பசங்க வெக்கப்படுறது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட் லைன் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஓகே, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிஐசி லேக்டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ, ரெண்டு சைடுல உட்காந்தவொடனே ரெண்டாவது கேட்பேன். இருக்கட்டும். பிஐசி லேக்டு தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தட் குட் ரிசல்ட் இன் அன்வான்டட் வார்ஸ் தட் குட் லெட் டு ஹியூஜ் டெப்ட் ஃபார் தி பிரிட்டிஷ் கிரவுன். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சு உங்களுக்கு? ரெக்கார்ட் ஆகுதா, ரெக்கார்ட் பண்றேன்னா தெரியல, பாஸ் பண்ணா பாஸ்ல இருக்குது, பேசிருக்கு, அது தேவையில்ல. அதான் டெக்னாலஜி, அதுதான் டெக்னாலஜி. அது ஆன்ல தான் டிஸ்டர்ப் ஆகுது. அதை வைக்கல. ஆக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ தரோம். ஓகேவா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கார அட்மினிஸ்ட்ரேஷனா என்னவா இல்ல, எக்ஸ்பீரியன்ஸா இல்ல. அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணும், ஹியூஜ் பர்டன் உருவாக்கும். அதனால என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணா கொடுத்தாச்சு. ஓகேவா, அது ஒன்று பிடிச்சது போட்டுக்கும் இருக்கும், விஷயம் கிடையாது. 1773 ஆக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஷார்ட்டா எழுதிட்டீங்களா? விஷயம் கரெக்ட். அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ல அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து 6 மந்த்துக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதெல்லாம் அந்த 73 அதெல்லாம் 73 ஆக்ட். அந்த பாயிண்ட் என்ன? ஓகே, கீவேர்ட் தான். உண்மையாக நான் சொல்றேன், நான் கஷ்டப்பட்டாச்சு பிரான்ஸுக்கு போய் அந்த பிரெஞ்சு சிட்டிசன் கிட்ட சொல்லி உனக்கு குடியுரிமை கொடுத்துட்றேன். ஓகேவா, என்னப்பா இது செந்தூரா இருக்கேன், செந்தூரா எனக்கு புரியல, உண்மையே புரியல எனக்கு. செந்தூரா இஸ் நாட் பைண்டிங், செந்தூரா இஸ் நாட் பைண்டிங். ஒய் படிங்க, எனக்கு புரியல. அது செந்தூரா தான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கலைக்கிறேன் நினைச்சுப்போம். மேலே 73 ஆக்ட் எஸ்சி வந்திருக்கா, என்னதான் புரியல. சப்மிட் ஆகுது, செந்தூரா இல்ல, சப்மிட்டும் கிடையாது. அது அடப்பாவி, சப்மிஷன் ஆகுது, சப்மிஷன் ஆஃப் ஓ ரிப்போர்ட் நாட் பைண்டிங். இப்போ தான் எனக்கு இருந்து. ஓகே ஓகே ஓகே. சரி, ஆக்சுவலாக நம்ம இந்த டாபிக் முடிச்சிட்டோம்னா 2 கிளாஸ் அமௌண்ட் ஆஃப் டென்சிட்டி நம்ம முடிச்சு அர்த்தம். கதை பேசின மாதிரி இருக்கும், முடிச்சாச்சு. ஓகே, யார் தரீங்க? ஆமாம், இல்லை அது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது சேலஞ்சிங் தான், அது யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக புக்கில் இருக்கும், நான் ட்ரை பண்ண. ஒன்று என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன ஹைபிரிட் சொன்னேன்ல, அந்த ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சம்மரைஸாக நான் பாயிண்ட் சொல்கிறேன், அதை எழுதிக்கலாம். அதான் பெஸ்ட், ட்ரை பண்ணி சொல்கிறேன். யாரு? காவியம். ஓகே, அடுத்து டே ஜாலி பாய் உங்களுக்கு தான். சரி, இந்த கிளாஸ்க்கு யூடியூப்ல என்ன பேர் போடலாம்? சும்மா ஒரு கிளாஸ் தான் பண்ணுவது, பிராக்டிஸ் பரிதாபங்கள். ஆமா, ஒவ்வொரு கிளாஸ் கொஸ்டின் கேட்டு பரிதாபங்கள் தான் கண்டிப்பா தான் பண்ணணும். பிராக்டிஸ் பரிதாபங்கள் ஃப்ரம் மாடர்ன் ஹிஸ்டரி கிளாஸ் 1. ஓகே, சூப்பர். அடுத்த ஆக்ட் என்னது? அடுத்த ஆக்ட் அதில் என்ன பண்றாங்க? அடுத்த பாயிண்ட் எதுக்கு? இது அதில் பார்க்கல. ஓகேப்பா, நான் 77 ஆக்ட் கன்க்ளூஷன் சொல்றேன். அந்த லைன் இருந்தா ஓகே, இல்லைன்னா நீங்க பார்த்துருங்க. ரெகுலேஷன் ஆக்ட் 1773 failed to bring an effective supervision of British East India Company. கரெக்டா தீபக்? You failed now. Failed to bring an effective supervision on British East India Company. எப்படி கரெக்ட்? Very good. Okay. 1773 Act failed to bring an effective supervision of British East India Company. British East India Company effective-ஆ என்ன பண்ண முடியல, சூப்பர்வைஸ் பண்ண முடியல. எந்த ஆக்ட் வழியா? ஆக்ட் வழியா. அப்ப என்ன பண்ணலாம்? எஸ், அடுத்த ஆக்ட் ஆக்ட் ஆஃப் என்ன சொல்லுப்பா, நல்லா மாத்துவா. என்ன பார்த்து எழுதுறதா நீ தமிழ்நாட்டில். 1784 ஆக்ட் செகண்ட் மேஜர் அட்டெம்ப்ட் ஸ்டெப் எடுக்கலாமா? செகண்ட் மேஜர் ஸ்டெப் டு ரெகுலேட் தி கம்பெனி அஃபேர்ஸ் இன் ரீஜனா. கரெக்ட் தான் சொன்னது. ஃபர்ஸ்ட் சொன்னதான் இப்பயும் சொன்னேன், அப்போ சொன்னதான் இப்பயும் சொன்னேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் பா, என்ன ஆஃப் பண்றது? 1784 நான் என்ன சொன்னேன் நம்ம? இட் இஸ் செகண்ட் மேஜர் பிரிட்டிஷ் அட்டெம்ப்ட் டு ரெகுலேட் தி கம்பெனிஸ் அஃபேர் இன் திஸ் ரீஜனா. ஓகே, என்ன பண்ணாங்க? 1784 tried to இல்ல attempted to establish a dual administration structure in the region. இல்ல வெச்சுக்கலாம். 1784 established a dual administration structure in the region India. நீங்க என்ன சொன்னது? பிரிட்டிஷ் கம்பெனி வந்து எப்ப வெளியே போயிட்டு பிரிட்டிஷ் ரூல்ல வந்துச்சு அது வரைக்கும் இருக்கும். 1857 வரைக்கும் எந்த கவர்னர் வந்தாலும் அந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது டைரக்டர்ஸ், அவங்க அப்பாயிண்ட் பண்ண யார் பார்த்துப்பா? கண்ட்ரோல் பார்த்துப்பா. சோ dual administration ended in எப்போ? 1857 வரைக்கும். அது பண்ணா வச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்து லேண்ட் சேசர் இருக்காங்களே கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ். தீபக், அவங்களோட மெயின் பாயிண்ட், அவங்களோட மெயின் எய்ம் என்ன? லேண்ட் சேசர். ஓகே, அது ஒண்ணு. அந்த லேண்ட் சேசர் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து தரணும்ல, யார் தருவா? ஏன்னா என்ன காரணம்? மூணு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்குள்ள போயிட்டு இந்த கம்பெனி மட்டும் தான் காட்டன் எடுத்துக்கிட்டு வரணும். ஏன் அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க? மற்ற கம்பெனிஸ் ஏன் தரல? இல்ல ஃபர்ஸ்ட் கேட்கறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் தானே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான், ஏன் அவன் எடுத்துட்டு வரான்? மற்ற கம்பெனிக்கு ஏன் உரிமை தரல கவர்மெண்ட்? அந்த அக்ரிமெண்ட் ஏன் போட்டாங்க? ஒரு காரணம் இருக்கும் தானே. நிறைய பேர் இருந்தா ஓகே, சொல்லுங்க. வேற கவர்மெண்ட் என்ன ஃப்ரெஞ்ச் வந்து மத்த தொந்தரவு கவர்மெண்ட் ராஜா கூட வந்து போட்டுட்டு நீங்க பாயிண்ட் சொல்ல எனக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க பாயிண்ட் சொல்ல क्वेश्चन புரிஞ்சா? நிறைய கம்பெனிங்க உள்ள விட்டு நிறைய பொருள் எடுத்துக்கலாம் சீக்கிரமா. ஒரே கம்பெனி எடுத்து வேஸ்ட் பண்ண டைம். ஒரே காரணம் தான். என்ன காரணம்னா அந்த ரூட் எப்படி போறான்? ரூட் சில்க் ரூட். சில்க் நான் வச்சிருக்கேன். சில்கா எங்கடா வச்சிருக்கேன்? சில்க் உங்க ரூட்டு சில்க் ரூட்டு. ஓகே, பாத்தியா தீபக்கு? நம்ம கூட இருந்து அதுவும் எங்க ஏஜ்ல இருந்தது சைனா தான் சில்க் ரூட். இவ ரூட்ல ரூட்டு சி ரூட்டு. சி ரூட்ல ஒரு சில்க் கேக்குது இருக்கு. ஓகே, எஸ், அந்த ரூட் இருக்குல்ல, கடல் ரூட்டா வராங்க. எத்தனை மாசம் வர்றதுக்கு? பல மாதங்கள் ஆகும். அப்ப முதல் முறையாக இந்த கம்பெனி என்ன பண்ணுது? ரிஸ்க் எடுத்து ட்ரேட் வருது, அதனால கொடுத்துட்டாங்க. எந்த கம்பெனி ரிஸ்க் எடுக்காது. அவங்க சொன்ன அக்ரிமெண்ட். நாங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி, என்ன பெரிய கம்பெனி ரிஸ்க் எடுத்து இந்தியாவுக்கு வர போறோம். இந்தியா கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். நாங்க தான் கஷ்டப்படணும். அதனால மூணு கொடுத்துட்டாங்க.
ஓகே. அவங்க ரிஸ்க்காக தான் மோனோபோலி மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் மொழி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே. இல்ல இவங்க வந்து பிரிட்டிஷ்ல சொல்றேன், போர்ச்சுகீஸ்ல அந்த கவர்மெண்ட் பண்ணுது. அதுவும் சரி ஆக்சுவலா பெர்ஸ்பெக்டிவ் அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்திருக்கு, மற்ற கம்பெனி ஏன் வரல அப்படின்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிருக்கான். அப்ப இவனுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றேன். போர்ச்சுகல் வராங்க வராங்க. ஓகேவா. அது அவங்க டிபார்ட்மெண்ட். ஓகே. என்ன கொஸ்டின் கேட்டேன் நான், அந்த மோனோபோலியை இப்ப தூக்கணும் தானே, ஏன் தூக்கணும்? லேண்ட் சைசர்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன தேவை? ரா மெட்டீரியல் தேவை. ஒரே கம்பெனிக்காரன் கேட்ட ஆகும் வேலை அதிகமா இருக்கும். அவன் இப்ப என்ன பண்ணானா, இந்தியால இருந்து எந்த கம்பெனி வேணா போயிட்டு ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு பர்மிஷன் கேட்கறாங்க. லேண்ட் சைசர் கவர்மெண்ட் கேட்கறாங்க. இப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அவன மோனோபோலி குறைஞ்சிட்டு இருக்கு. அதான் என்ன ஆக்ட்? சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட் வழியாக லேண்ட் சைசர் கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் போறதுக்கான ஒரு வழி பண்றதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். என்ன ஆக்ட்? 1784 வருமா? 1793 டிஎன்பிசி மெமரி பவர். 1793, 1813, 1833. இது இந்த 4 ஆக்ட் வழியா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால இருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு அதிகாரத்தை ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு யாரு வேணா பிரிட்டிஷ்ல இருந்து போயிட்டு எடுத்து வரலாம். லைன் சொல்றேன். ஸோ 1600 இருந்து from 1600 to 1792 இது வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்? எஸ், அதை பாயிண்ட் எழுதிக்கணும். 1600 இருந்து 92 வரைக்கும் பிரிட்டிஷ் கிரவுன் கிராண்டட் தி பிஐசி தி சோல் ட்ரேடிங் ரைட்ஸ் மோனோபோலி பிராக்கெட்ல. எதுக்கு? டு ட்ரேட் வித் இந்தியா இந்தியன்ஸ். ஓகே. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வழியா கொஞ்சம் பணக்காரங்க, அந்த பணக்காரங்க தான் கிரவுன் சொல்லி மோனோபோலியா அபாலிஷ் பண்றதுக்கு பார்லிமெண்ட் வழியா உள்ள போயிட்டு கேட்கறாங்க. பட் 1793 என்ன பண்ணல, மோனோபோலி தூக்கல. ஏன்னா யாரு கம்பெனிக்காரன் அகைன் கிரவுண்ட் பேசி அக்ரிமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி வாங்கிட்டான். ஓகே. எல்லாம் அப்பி தூக்கிருப்பாங்க. ஓகே. 1793 அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன சொல்றாங்க? ஃபியூச்சர்ல மோனோபோலி தூக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வருஷம் என்ன உங்களுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களுக்கு மோனோபோலி தான், நீங்க தான் பண்ணலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் அலோட் டு ரீடைன் இட்ஸ் ட்ரேடிங் மோனோபோலி. கரெக்டா? ஓகே. எந்த இயர் இது? அப்ப அது வரைக்கும். ஆமா. அடுத்த எத்தனை வருஷம் வரைக்கும்? அப்ப முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, அடுத்த 20 இயர்ஸ்ல மாறலாம், ரெடி ஆகிக்கும். அடுத்த ஆக்ட் தூக்கிட்டாங்க. 1830 அக்ரிமெண்ட் மெயின் பாயிண்ட் என்னது? இதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள எந்த கம்பெனி உள்ள வந்து நம்ம எடுத்து போகலாம். அப்பதான் என்ன ஆகும்? இண்டஸ்ட்ரியலைசேஷன் சம சூப்பர் ஆகும். இது புரியுதா? வாட் இஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன்? மேனுஃபேக்சரிங் என்ன தேவை? ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அப்படி போயிட்டு ஓகே. ரா மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்? இண்டஸ்ட்ரி வச்சிருந்து வேஸ்ட். எஸ். அப்போ ஒரு கம்பெனிக்கார ரா மெட்டீரியல் என்ன ஆகும்? ஒரே கம்பெனிக்கார ரா மெட்டீரியல் எடுத்து வந்தா என்ன ஆகும்? அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான், கம்மியா இருக்கும். ஒரு 100 கம்பெனி எடுத்து கொடுக்குது நமக்கு, எப்படி இருக்கும்? அவன் தான். அதான் இந்த ஆக்ட் 1813 ட்ரேடிங் மோனோபோலி வாஸ் டேக்கன் அவே. வருஷம் ஆஃப் கேரளாவா? அதான் சொல்லி நான். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அதர் பிரிட்டிஷ் ட்ரேடிங் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, இந்தியாக்குள்ள வந்து எடுத்து போறாங்க முதல் முறையாக. எதுக்கு? எந்த இயருக்கு அப்புறம்? எஸ், ஃபர்ஸ்ட் டைம் அதர் பிரைவேட் பிரிட்டிஷ் கம்பெனிஸ். 1813 முக்கிய பாயிண்ட் சொல்லு. இதாயிடுச்சு. யாருக்கிட்ட இருந்து டேக்கன் அவே வினிங் கம் அப்படின்னு அர்த்தம். தீபக் அது புரியுதுடா அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் வேணா உள்ள வந்து இதெல்லாம் அதான் அந்த பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் அதர் பிரிட்டிஷ் கம்பெனிஸ் were allowed to trade with India. அப்போ யாரோட பவர் குறைஞ்சிட்டே இருக்கு? மறுபடியும் லாபி பண்றாங்க. மறுபடியும் யாரு? பிரிட்டிஷ் கம்பெனிக்கார லாபி பண்ணி ஓகே இந்தியா தான் உங்களுக்கு முக்கியம், பட் நம்ம சைனா மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சைனாவோட முக்கியமான சோர்ஸ் என்ன? ஃப்ரீ ட்ரேட். அவன் டீ வாங்கிட்டு அதை போய் அங்க தருவாங்க பிரிட்டிஷ்ல. அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன். எஸ். 1813 பாயிண்ட். இந்தியாவில் மோனோபோலி கிடையாது உனக்கு, நாங்க யாரும் வரலாம், பட் சைனா கிட்ட இருந்து டீ வாங்கி ட்ரேட் பண்றல பிரிட்டிஷ்க்கு, அதை மட்டும் நீ பண்ணிக்கோ, அந்த பிசினஸ் மட்டும் பண்ணிக்கோ. ஹவெவர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் அலோட் டு மீனிங் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படியே வரீங்களா? புரிஞ்சுக்கிறீங்க? அப்படியே தான் வேஸ்ட். வாஸ் அலோட் டு retain its trading monopoly. இதுல டீ ட்ரேட் வித் சைனா. அதாவது சைனால இருந்து டைரக்டா பிரிட்டிஷ்க்கு டீ ட்ரேட் பண்ண முடியாது, ரூட் கஷ்டம். அங்க இருந்து இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? அந்த ஃபுல்லா யார் பண்ண போறா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மட்டும் அடுத்த ஆக்ட்ல தூக்கிடுவாங்க. அது 1883 ஜாலி தான் போலயே. அதுல என்ன பண்றாங்க? இப்போ டீ ட்ரேட் தூக்க தானே, இப்போ இதெல்லாம் தூக்குறாங்க. டீ ட்ரேட் ஆல்சோ டேக்கன் அவே ஃப்ரம் திஸ் இந்த அக்ரிமெண்ட் 1833. In 1833 complete monopoly was taken away. கரெக்டா தான் ஃபால்ஸா? எப்படி கரெக்ட்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மோனோபோலி கிடையாது. 1833 இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியமான பாயிண்ட் யார் சொல்லுவீங்க? பார்த்து சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மாட்டாங்க. இன்னும் அதிகமான பவர் யாருக்கு? பெங்கால் இருக்கிற கவர்னருக்கு பவர். அந்த கவர்னர் யாரு பாத்துக்கணும்? கூட கண்ட்ரோல் நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே. ஒரே ஆள் கிட்ட சொன்னா நல்ல வேலையும் நடக்குது, மாத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் மோனோபோலி எல்லாமே தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இன்னும் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. இந்தியாவில் ட்ரேடிங் ரைட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க, எல்லாம் தூக்கிட்டாங்க. பட் ஒரே ஒரு விஷயத்துல அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. நான் க்ளூ கொடுத்துட்டேன் முன்னாடி, ட்ரை பண்ண கண்டுபிடிக்கலாம். எஸ், அதை தூக்கிடுவாங்க. அடுத்த ஆக்ட். ஆமா. இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்னர்ஸ், இதெல்லாம் யாரும் அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க? ஞாபகம் இருக்கல? நீ நான் தான் அப்பாயின்ட் பண்ண போறேன். எப்படி? எக்ஸாம் எழுதி வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம் யார் வருவா? எக்ஸாம் பாஸ் பண்ண அவங்களே வருவாங்க. அடுத்த ஆக்ட்ல இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதான் பேசிக்ஸ். பாயிண்ட் என்னன்னா 1853 அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல்ஸையும் மோனோபோலி என்ன பண்றாங்க? தூக்கிடுறாங்க. 1853 ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், எரோடட் தி இல்ல எண்டட் தி இதெல்லாம் எண்டட் தி மோனோபோலி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல்ஸ். அப்படின்னு புரிஞ்சா? என்னோட கம்பெனிக்கு வச்சுக்கலாம். பிராக்சிஸ்ல ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணிதாரு, நான் தான் பண்ணுவேன். இனிமே யார் பண்ண போறா? கவர்மெண்ட் பண்ணுவாங்க.
கவர்மெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க? எக்ஸாம் வச்சு பண்ணுவாங்க. அதான் என்னது? சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இதெல்லாம் பண்றானா? இரண்டு பண்றீங்க. எண்டு போட்டுங்க. ended the monopoly of British East India Company in appointment of administration officials. அப்ப இதுக்கப்புறம் நீ தான் கவர்னர், நீ தான் டீச்சர் சொல்ல முடியாது. யார் பண்றா? கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்குது. ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. எங்க எழுதணும்? லண்டன்ல தான் எழுதணும். எந்த வருஷம் இந்தியன்ஸ் அந்த எக்ஸாம் எழுதலாம்? அதனால நீ பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. நீ பார்த்து சொல்லுங்க. இந்தியன்ஸும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு எந்த ஆக்டர் சொன்னாங்க? பார்த்து சொல்லுங்க. என்ன போட்டுருக்கு? அது உங்க பாயிண்ட் என்ன புக்ல பாருங்க. 1853 1858 பார்த்து சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல அலோவ்டு தி இந்தியன் சிவில் சர்வீசஸ் பாயிண்ட் செக் பண்ணிக்க போட்டுருக்காங்களா? கன்ஃபார்மா லைன் காட்டுங்க. இல்லையே இனிமே ஓகே கிளாஸ் ஓவருங்க. ஏன் ஓவர்? அவன் தான் காலி பண்ணியாச்சு. யாரை காலி பண்ணியாச்சு? ஈஸ்ட் கம்பெனி எல்லாரும் போயிட்டாங்க. மோனோபோலி முடிஞ்சு போச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. 1858ல அவனே கிடையாது. இதுக்கப்புறம் யாரு ஃபுல்லாவே ரவுண்ட் தான். என்ன பாயிண்ட்? எக்ஸாம்ல இந்த ஆக்ட் எழுதுங்க, அந்த ஆக்ட் கேட்க மாட்டாங்க. எப்படி வந்து அவங்க வெளியே போனாங்க அப்படி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்கோம். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் பாலிட்டி கிளாஸ்லேயே லிஸ்ட்டாக இருக்கு. நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்க 1.5 கிளாஸ் நடத்த வேண்டியதை முடிச்சிருக்கோம். நீங்க டைம் ஆரம்பிச்சோம். இதுல ரெக்கார்ட் வந்து 1:30 தான். 1 hour 1.5 hour தான். மக்கள் அகைன் சொல்றேன், நம்ம ஆக்ட் ஃபுல்லா முடிக்கல. கம்பெனி காரணம் எப்படி தூக்கணும் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நீங்க எஜுகேஷனல் பாயிண்ட்டும் வரும். அதெல்லாம் எல்லாம் வரும். இந்தியாவில் பிரிட்டிஷ் கம்பெனியோட எஜுகேஷனல் பாலிசி அப்படி கேட்டா எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணும். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன பாலிசி இருக்கு? லேண்ட் ரெவன்யூ பாலிசி கேட்டா எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணும். அது தனித்தனியாக வரும். சரி, ஓகே.